அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்கலாம். ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்திற்கு போனார்கள். அல்லேலூயா. ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே, அந்த ஆலயத்தினுடைய ஜெப டைம் என்னங்க? எத்தனாவது டைம்? 9வது டைம். 9வது மணி நேரம். அதனால ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுரும் யோவானும் எங்க போனாங்க? தேவாலயத்துக்கு போனாங்க. அப்ப நம்ம சர்ச்சுக்கு டைம் என்ன? 10வது மணி. அவங்க சர்ச்சுக்கு டைம் என்ன? 9ஆம் மணி நேரத்துக்கு பேதுரும் யோவானும் எங்க இருக்காங்க? தேவாலயத்துக்கு போகிறார்கள். கரெக்டா அந்த டைமுக்கு கரெக்டா போறாங்க. அப்ப நம்ம டைமுக்கு என்ன பண்ணணும்? கரெக்டா வந்துடணும். முடிஞ்ச அளவுக்கு நீங்க கரெக்டா வந்துடுறீங்க. அப்படி அதை தாமதமாகாதபடிக்கு வருகிற காலத்துல என்ன பண்ணுங்க? பார்த்துக்கணும். என்னையாவது ஒரு நாள் மிஸ் ஆகலாம். ஆனால் சில பேர் பார்த்தீங்கன்னா என்றைக்குமே அந்த வாடிக்கையாக அந்த லேட்டாக போகிற பழக்கம் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி போகக்கூடாது. அல்லேலூயா. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பாராட்டக்கூடியவர்கள் தான். முடிஞ்ச அளவுக்கு டைமுக்கு வந்துடுறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்போது ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுரும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். சவுண்டு கொஞ்சம் கம்மி பண்ணலாம். 2வது வசனம் வாசிமா. அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். இவங்க தேவாலயத்துக்கு போகிற வேலையில, சர்ச்சை ஆரம்பிக்கிற டைம்ல யாரு சுமந்து கொண்டு வராங்க? சப்பானியாய். தாயின் வயிற்றில் பிறக்கும் போதே என்னவா பிறந்தாங்க? சப்பானியாய் பிறந்தார்கள். அப்போ இந்த சப்பானியாய் பிறந்த ஒரு மனிதனை என்ன செய்யறாங்க? சுமந்து கொண்டு வந்தார்கள். வந்து எங்க என்ன செஞ்சாங்க? தேவ ஆலயத்தில் பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி அல்லேலூயா. அவன் என்னவா இருக்கிறான்? சப்பானியா இருக்கிறான். எப்ப சப்பானி? இடையிலையா? பிறக்கும் போதேவா? பிறக்கும் போதே அவனை கொண்டு வந்து என்ன செய்யறாங்க? பிச்சை கேட்கும்படி உட்கார வைக்கிறாங்க. எங்க உட்கார வைக்கிறாங்க? தேவாலயத்துல உட்கார வைக்கிறாங்க. தேவாலயத்துல தான் உட்கார வைக்கிறாங்க. தேவாலயத்துல எங்க உட்கார வைக்கிறாங்க? வாசல்ல தான். எந்த வாசல்? அதுதான் முக்கியம். மொட்டை மொட்டையாக சொல்லக்கூடாது. ஆலயத்துல வாசல்ல அப்படி சொல்லக்கூடாது. அது ஆர்டரை கரெக்டா சொல்லணும். எங்க உட்கார வைக்கிறாங்க? அலங்கார வாசல் அண்டையிலே அவனை உட்கார வைத்தார்கள். அல்லேலூயா. ஏன் உட்கார வச்சாங்க? பிச்சை கேட்கும்படிக்கு. தேவாலயத்துக்கு வருகிறவர்கள் போகிறவர்கள் அநேக பேர் இருக்கிறபடினால அவர்களிடத்துல பிச்சை கேட்கும்படிக்கு அவனை கொண்டு வந்து அலங்கார வாசல் அண்டையிலே உட்கார வைத்தார்கள். அல்லேலூயா. என்ன வாசல் அது? அலங்கார வாசல். அலங்கார வாசல்னா என்ன? அலங்கார வாசல் என்பது என்ன? ஏன் அந்த வாசலுக்கு பேர் அலங்கார வாசல் என்று பெயர் வந்தது? அலங்கார வாசல் என்று சொன்னால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு வாசல். என்னது? அலங்கரிக்கப்பட்ட ஒரு வாசல். அலங்கரிக்கப்பட்ட ஒரு ரிசப்ஷன், வரவேற்பு, முன்னாடி வரவேற்கிற ஒரு இடம். அலங்கரிக்கப்பட்ட ஒரு திருமணத்துக்கு நீங்க போகும்போது ஃப்ரண்ட்ல என்ன பண்ணி வச்சிருப்பாங்க? ரிசப்ஷன் இடம் வச்சிருப்பாங்க. ஒன்று அவங்க 2 பேரும் டேபிள் போட்டு வரிசை எழுதுறவங்க என்ன செய்வாங்க? தாம்பலம் கொடுக்குறவங்களாம் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. வரவங்களை, திருமணத்துக்கு வரவங்களை என்ன செய்வாங்க? வரவேற்பு கொடுப்பாங்க. வாங்க அப்படின்வாங்க. அல்லேலூயா. ஏன் சாவுல கூட என்ன செய்யறாங்க? வரவேற்பு கொடுக்குறாங்க. அந்த சாவு வீட்டார் என்ன செய்யறாங்க? வாசல்ல நின்று வரும்போது வாங்கன்னு கையெடுத்து நம்மளை அழைக்கிறாங்க. அல்லேலூயா. இன்னும் கட்சிக்காரர்களுடைய மீட்டிங்லாம் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த கட்சிக்காரருடைய அந்த மீட்டிங்களுடைய என்ட்ரன்ஸ்ல எப்படி இருக்கும்? அலங்காரமா வச்சிருப்பாங்க. வாழைக்காயை தொங்க விட்டு வச்சிருக்காங்க. வாழைத்தாறு. நம்ம ஜனங்கள் என்ன பண்ண, மீட்டிங் முடிஞ்ச உடனே வாழைத்தாறு பிடிச்சி தூங்கி அதை எங்கேயாவது அடுத்து கீச்சுட்டு போயிடுறாங்க. இந்த வாழைத்தாறு, அப்புறம் பனங்காய், அப்புறம் ஈச்சங்கொத்து, அப்புறம் நிறைய பூக்கள், நிறைய டிசைன்கள், நிறைய
காரியங்களை வச்சு அலங்காரம் பண்ணி இருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்ப அலங்கரிக்கப்பட்ட வாசல் என்பதனால அது என்ன வாசலா இருக்கிறது? அலங்கார வாசல். அப்ப அலங்கரிக்கப்பட்ட ஒரு வாசலாகிய அலங்கார வாசல்ல யாரை கொண்டு போய் வைக்கிறாங்க? சப்பானிய கொண்டு போய் வைக்கிறாங்க. தாயின் வயிற்றுல பிறக்கும் போதே சப்பானியாய் பிறந்த ஒரு கைகால் சரியாய் விளங்காத ஒரு மனுஷனை கொண்டு வந்து அலங்கார வாசல் அண்டையிலே உட்கார வைக்கிறார்கள். அல்லேலூயா. மனுஷன் யாரு? எப்படிப்பட்டவன்? சப்பானி, கைகால் விளங்காதவன், பிச்சை எடுக்கிற நிலை, ஒன்றும் அவனால நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை, ஒன்று எழுந்திருக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட ஒரு அரைகுறை சரீரம் உடைய மனிதனை, சூம்பின உறுப்புடைய ஒரு மனிதனை கொண்டு வந்து எந்த வாசல் அண்டையில வைக்கிறாங்க? அலங்கார வாசல் அண்டையில வைக்கிறாங்க. வாசல் என்ன வாசல்? அது அலங்கார வாசல், அலங்கரிக்கப்பட்ட வாசல். ஆனா உட்கார்ந்து கொண்டிருக்கிற மனுஷனோ, அலங்கார வாசலுக்கு கீழே உட்கார்ந்துட்டு இருக்கிற மனுஷனோ என்னவா இருக்கிறான்? சப்பானியா இருக்கிறான். நடக்க முடியாதவனா இருக்கிறான், முன்னேற முடியாதவனா இருக்கிறான், ஆலயத்துக்குள்ள போக முடியாதவனா இருக்கிறான், அடி எடுத்து வைக்க முடியாதவனா இருக்கிறான். அவன் என்ன ஒரு அரைகுறை மனிதனா இருக்கிறான். அல்லேலூயா. இன்னும் சொல்ல போனா அலங்கோலமான ஒரு மனிதனா இருக்கிறான். அவனாகவே ஒன்னும் என்ன செய்ய முடியல, செயல்பட முடியல. அவனை கொண்டு வந்து வைப்பதற்கு மனிதர்கள் வருகிறார்கள். அப்ப அவன் செயலற்ற ஒரு நிலையில காணப்படுகிறான். அல்லேலூயா. அரைகுறை மனிதன், அலங்கோலமான மனிதன். ஆனா எங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறான்? அலங்கரிக்கப்பட்ட வாசல்ல உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். பிச்சை எடுத்து சாப்பிடுகிற ஒரு நிலை. அல்லேலூயா. தர்மம் வாங்கி சாப்பிடுகிற ஒரு சூழ்நிலை. உட்கார்ந்து கொண்டிருக்கிற இடமோ அலங்கரிக்கப்பட்ட வாசல். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய ஜனங்கள் அலங்கரிக்கப்பட்ட கிறிஸ்துமஸ் காலத்துல நம்முடைய சபைகளை என்ன செஞ்சிருக்கிறோம்? அலங்காரம் சூப்பரா பண்ணிருக்கோம். நம்ம சபை மட்டும் பண்ணோம், உலகத்தில் உள்ள எல்லா சபைகளும் என்ன பண்ணி வச்சிருக்காங்க? அலங்காரமா பண்ணி வச்சிருக்காங்க. கிறிஸ்துமஸ் காலத்துல, புத்தாண்டு காலத்துல, இன்னும் எந்த காலத்திலையும் பண்டிகை காலத்துல அந்த ஆலயத்தை என்ன செய்யறாங்க? பயங்கரமா அலங்காரம் பண்றாங்க. ஆனால் ஆலயத்துக்கு உள்ள இருக்கிற விசுவாசிகளோ, ஆலயத்துக்கு உள்ள இருக்கிற அலங்கரிக்கப்பட்ட ஆலயத்துக்குள்ள இருக்கிற குடும்பமோ, ஜனங்களோ எப்படி இருக்கிறாங்க? அநேகருடைய குடும்பம் எப்படி இருக்கிறது? ஒரு அலங்கோலமான வாழ்க்கை. ஆலயம் அலங்கரிக்கப்பட்ட ஆலயம், ஆனா ஆலயத்துக்குள்ள உட்கார்ந்து ஆண்டவரை ஆராதிக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்க? அலங்கோலமான ஒரு வாழ்க்கை, அலங்கோலமான ஒரு குடும்பம், அலங்கோலமான ஒரு செயல்பாடுகள், அலங்கோலமான ஒரு காரியங்கள் இருக்கிறது. அரகுர விசுவாசி, அக்கிரம சிந்தை நிறைந்து. அல்லேலூயா. யூடியூப்ல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு இடத்துல தூத்துக்குடி சைடில் ஒரு ஆலயத்தை பார்க்குறோம். பயங்கரமா இருக்குது அந்த ஆலயம். அதுக்கே லட்சக்கணக்கில் செலவு பண்ணியிருப்பாங்களே. அதுக்கு டெக்கரேஷன் பண்ணவே, அதுக்கு வான வேடிக்கைகள், கலர் கலரா பட்டாசு வெடிக்கவும், கலர் கலரவா டிசைனா நிறைய சீரியல் செட்டிங்லாம் போட்டு, எவ்வளோ ஹைட்டுக்கு டவர்லாம் கட்டி நல்லா பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கே பல லட்சங்கள் ஆயிருக்கும் பழகுது. அவ்வளோ காரியங்கள் செய்திருக்காங்க, அவ்வளோ செலவு பண்ணியிருக்கிறாங்க. நம்ம பகுதியில் எல்லா ஆலயத்தையும் பார்க்குறோம். ஆண்டவரையோ என்ன எதிர்பார்க்கறது தெரியுமா? உன்னுடைய ஆலயத்தில், அலங்கரிக்கப்பட்ட ஆலயத்தில் இருக்கிற நீ, ஆராதிக்க வந்த நீ, அலங்கார வாசலாலே என்னை ஆராதிக்க வந்த நீ, உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? அலங்கரிக்கப்பட்ட ஆலயத்துக்குள்ள இருக்கிற உன் குடும்பம் எப்படி இருக்கிறது? அலங்கரிக்கப்பட்ட அலங்கார வாசலுக்கு கீழே இருக்கிற உன்னுடைய சிந்தனை எப்படி இருக்கிறது? உன் சிந்தனை அலங்காரமா இருக்கிறதா? உன் இருதயம் எப்படி இருக்கிறது? அலங்காரமா இருக்கிறதா? உன்னுடைய வார்த்தைகள் எப்படி இருக்குது? அலங்காரமா இருக்கிறதா? உன்னுடைய வாழ்க்கை அலங்காரமா இருக்கிறதா? எல்லாம் அலங்கோலமா இருக்கிறது, அரகுர வார்த்தையா இருக்கிறது, அவிசுவாசமான வார்த்தையா இருக்கிறது, அவிசுவாசமான வாழ்க்கையா இருக்கிறது, அவநம்பிக்கை நிறைந்த ஒரு வாழ்க்கையா இருக்கிறது, அவலட்சணமான ஒரு வாழ்க்கையும் குடும்பமாக இன்னைக்கு அநேகருடைய குடும்பத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆனால் உட்கார்ந்து கொண்டிருக்கிற இடமோ அலங்கரிக்கப்பட்ட ஆலயம், அலங்கரிக்கப்பட்ட வீடு. இன்னைக்கு நிறைய பேருடைய வீடு என்ன இருக்குது? அலங்கரிக்கப்பட்ட வீடா இருக்கிறது. கிறிஸ்துமஸ் காலத்துல மட்டுமல்ல, இனி வருகிற பொங்கல் காலத்துல கூட நீங்க பாருங்க, எல்லார் வீட்டையும் என்ன பண்ணுவாங்க? என்னென்ன பழைய பொருள் இருக்குது எல்லாத்தையும் எடுத்து போட்டு கொளுத்துறதும், எரிக்கிறதும், எல்லாம் பண்றதும், தூக்கி வீசுறதும், குப்பையெல்லாம் சுத்தம் பண்றதும், வீட்டை ஒட்டனை அடிக்கிறதும், பெயிண்ட் அடிக்கிறதும், பயங்கரமா வீடுகள் ஃபுல்லா அலங்காரமா இருக்கும்.
ஆனா ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா? அலங்கரிக்கப்பட்ட, அலங்காரம் செய்யப்பட்ட குடும்பத்துக்குள்ள இருக்கிற மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை பார்க்கிறார். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறாரு? நம்ம இடத்துல என்ன எதிர்பார்க்கிறாரு? அலங்கார வாசல் அண்டையில உட்கார்ந்து கொண்டிருக்கிற மனிதனுடைய வாழ்க்கை என்னவா மாறணும்? அலங்காரமாய் மாறணும். அல்லேலூயா. அவருடைய குடும்பமே என்னவா மாறணும்? அலங்காரமாய் மாறணும். அவருடைய எதிர்காலமும் என்னவா மாறணும்? அலங்காரமாய் மாறணும். அவருடைய வாழ்க்கை, அவருடைய பிள்ளைகள், அவருடைய சூழ்நிலைகள் எல்லாம் அலங்காரமாய் மாறணும், அலங்கரிக்கப்பட்டதாய் மாற வேண்டும். அல்லேலூயா. அநேக பிள்ளைகள், அநேக ஜனங்கள் நல்ல அலங்காரமா தான் இருக்கிறாங்க. எப்படி இருக்கிறாங்க? நல்ல அலங்காரம் பண்றாங்க. ஆனா ஆண்டவர் பார்க்கிறார், இருதயமோ அலங்காரமா இல்லை. கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறாரு. அப்போ அலங்கரிக்கப்பட்ட மனிதனுடைய இருதயத்தை பார்க்கிறாரு. மனிதர்கள் தங்களை அலங்கரித்துக் கொள்றோம் இல்லையா? எப்படியெல்லாம் நம்ம அலங்கரிக்கணுமோ அப்படியெல்லாம் என்ன செய்யறோம்? அலங்கரிக்கிறோம். ஆனால் மனிதனுடைய வாழ்க்கை, அவனுடைய இருதயத்தை பார்க்கிறாரு. அந்த இருதயம் அலங்கரிக்கப்பட்ட இருதயமா இல்லையே, நல்ல எண்ணங்களால் அலங்கரிக்கப்பட்டதா இல்லையே, நல்ல சிந்தனைகளால் அலங்கரிக்கப்பட்டதா இல்லையே, நல்ல செயல்களால் அலங்கரிக்கப்பட்டதா இல்லையே, நல்ல வார்த்தைகளால் அலங்கரிக்கப்பட்டதா இல்லையே. வார்த்தைகள் மோசமா இருக்கிறது. சிலருடைய வார்த்தைகள் காது கொடுத்து என்ன பண்ண முடியல, கேட்க முடியல, அப்படிப்பட்ட வார்த்தைகள். ஆனா உட்கார்ந்து கொண்டிருக்கிற வீடோ அலங்காரம். நம்முடைய சரீரத்தின் தோற்றமோ அலங்காரம். அல்லேலூயா. தோற்றத்தை பயங்கரமா அலங்கரிக்கிறோம். ஆண்களும் சரி, பெண்களும் சரி, தோற்றத்தை பயங்கரமா அலங்கரிக்கிறோம். ட்ரெஸ்ஸு, காஸ்டியூம்லாம் நல்லா சூப்பரா போட்டு அலங்கரிக்கிறோம். ஆண்டவரோ இருதயத்தை பார்க்கிறார். சங்கீதக்காரன் சொல்கிறான், என் இருதயத்திலே அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் கர்த்தர் என் ஜெபத்துக்கு என்ன பண்ண மாட்டாரு? பதில் தர மாட்டாரு. அப்போ இருதயம் அக்கிரம சிந்தையினால நிரம்பக்கூடாது. சிந்தனைகள் சாத்தானுடைய சிந்தனையால நிரம்பக்கூடாது. சிந்தனை கிறிஸ்துவின் சிந்தனையினால நிரம்பணும். இருதயம் கர்த்தருடைய ஆவியினால நிரம்பப்பட வேண்டும். ஆவியின் கனிகளால நிரம்பப்பட வேண்டும். அங்கேதான் நம்ம அலங்கரிக்கப்படுகிறவர்களாய் இருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ உட்கார்ந்து கொண்டிருக்கிற வாசல் என்ன வாசல்? அது அலங்கார வாசல். உட்கார்ந்து கொண்டிருக்கிற மனுஷன் என்னவா இருக்கிறான்? அலங்கோலமாய் இருக்கிறான். பழைய துணி, பிச்சைக்கார நிலைமை, சீவாத தலை, கழுவாத முகம், குளிக்காத சரீரம், ஒரு நடக்க முடியாத ஒரு காலு, கையேந்திர ஒரு காலு, ஓட முடியாத ஒரு காலு, தேவாலயத்துக்குள்ள போக முடியாத ஒரு சூழ்நிலை. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில முன்னேற முடியாம, எந்த காரியத்தையும் செய்ய முடியாம, எந்த காரியத்திலும் ஈடுபட முடியாம, இப்படி ஒரு தேங்கி போன ஒரு வாழ்க்கை, அலங்கோலமான வாழ்க்கை. அல்லேலூயா. நிறைய பேருடைய குடும்பத்துல நீங்க போய் பார்த்தீங்கன்னா வீடு நல்லா சூப்பரா அலங்காரம் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஆனா அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற மனிதனுடைய வாழ்க்கையிலயோ நல்ல நிம்மதி கிடையாது, நல்ல ஒரு சந்தோஷம் கிடையாது, நல்ல மகிழ்ச்சி கிடையாது. அல்லேலூயா. ரொம்ப ஒரு அடிமைத்தனத்தின் வாழ்க்கை எத்தனை பேருடைய குடும்பத்தில் இருக்கு தெரியுமா? அடிமைத்தனத்தின் வாழ்க்கை. ஒன்று பாவத்தில் அடிமைப்பட்டு கிடக்கிறாங்க, ஒன்று சாபத்தில் அடிமைப்பட்டு கிடக்கிறாங்க. இல்லைன்னு சொன்னா ஏதோ ஒரு மனிதனுக்கு அந்த குடும்பத்தில் என்ன செய்யறாங்க? அடிமைப்பட்டு கிடக்கிறாங்க. அந்த மனிதன் என்ன சொல்றானோ அதை தாங்க செஞ்சானோ. அந்த வீட்டில் யார் என்ன ஏதோ ஒன்று சட்டம் போட்டு அப்படியே அடிமை மாதிரி வச்சிருப்பாங்க. அல்லேலூயா. அது அடிமைத்தன வாழ்க்கை, நிம்மதியாவே கிடையாது. ஒரு நாள் ஒரு ஐயா சொல்றாரு, அவங்க தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுத்தாராம். அவங்க தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுத்த உடனே, அவங்க தங்கச்சி நல்லா படித்தவங்க தான், கல்யாணம் பண்ணி கொடுத்த உடனே என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால், கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது நல்ல மனுஷன்தான், சூப்பரான மனுஷன்தான். கல்யாணம் பண்ணி கொடுத்து ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நல்ல மனுஷன் என்னவா மாறிட்டாரு? சூப்பர் நேச்சுரலாக மாறிட்டாரு. அல்லேலூயா. சூப்பர் நேச்சுரல்னா என்ன அர்த்தம்? இப்போ வேலைக்கு போகிறது கிடையாது, மனைவி போட்டு அடிக்கிறது, அசிங்கமாக திட்டுறது, எந்த வேலைக்கும் போகிறது கிடையாது. எந்த கம்பெனிக்கு போனாலும் அவன் சரியில்லை, இங்கே போனால் மேனேஜர் சரியில்லை, அங்கே போனால் அங்கே வேலை வாங்குறேன், அங்கே போனால் டார்ச்சர் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு எந்த வேலைக்கும் போகாமல் 24 மணி நேரமும் ட்ரிங்க்ஸில் இறங்கிட்டு இப்போ வீட்லேயே உட்காந்துக்கிட்டு மனைவி வேலைக்கு அனுப்பிட்டு
நீ போய் சம்பாரிச்சுன்னு வா அப்படின்னு சொல்லி டெய்லி இவருக்கு சரக்கு அடிக்கிற என்ன பண்ணி அந்த அம்மா காசு கொடுத்துடணும். அல்லேலூயா. ஆரம்பிக்கும் போது என்னாச்சு, அந்த கல்யாணத்துக்கு நானும் போயிருந்தேன். சரியான சூப்பரா பொண்ணு கொடுத்தா இந்த மாதிரி இடத்துக்கு கொடுக்கணும்டா பொண்ணு, அந்த மாதிரி பயங்கரமா பண்ணியிருந்தாங்க. பிரம்மாண்டமா கல்யாணத்தை பண்ணியிருந்தாங்க. நல்ல ஒரு பெரிய மண்டபத்தை பிடிச்சி சாப்பாடு நீட்டா கிறிஸ்துவ முறைப்படி அவ்வளோ அழகா டெக்கரேஷன்லாம், அந்த மண்டபத்தினுடைய என்ட்ரன்ஸ் டெக்கரேஷன்லாம் பயங்கரமா இருந்துச்சு, பிரம்மாண்டமா இருந்துச்சு. ஆனா இப்போதைக்கு விசாரிக்கும் போது அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கைய கேட்கும் போதே அவ்வளோ வேதனையா இருந்துச்சு, ரொம்ப வேதனை. அது ஏன் இப்படி நடு சாமத்துல ஃபோன் போட்டு அழுவுதான், இந்த மாதிரி போட்டு என்னை அடிக்கிறான் உதைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இவங்க என்ன செஞ்சுக்கிறாங்க, காலையில் போய்க்கிறாங்க, ஏன் இது போல அடிக்கிற, எதுக்கு இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்கறதுக்கு போயிருக்காங்க. கேட்க போன அந்த பொண்ணுடைய அவங்க அண்ணனையும் அசிங்கமாக திட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுடைய அவங்க அண்ணியை அசிங்கமாக திட்டு இருக்காங்க. அல்லேலூயா. இப்போ வேதனைப்படுறாங்க, ஏன் தான் பொண்ணு அவனுக்கு கொடுத்தோமோ தெரியல. இப்போ என்ன சொல்லுது இந்த பொண்ணு, எங்கள் வீட்டுக்காரர் இப்படிலாம் பேச இந்த பொண்ணு மன்னிச்சேன்னா, நான் அவர் ஏதோ குடிச்சிட்டு பேசிட்டாரு அப்படின்னு, இனிமே எங்கள் வீட்டுக்கே வராத அப்படின்னு சொல்லி திட்டி அனுப்பி விட்டுருக்கான். இப்போ பொண்ணை கொடுத்து என்ன ஆச்சு பாருங்க. வாழ்க்கை ஆரம்பிக்கும் போது திருமண மண்டபம் எல்லாம், திருமண அலங்காரம் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் போக போக என்ன ஆயிடுச்சு, சூப்பர் நேச்சுரலாக மாறிடுச்சு. என்ன அது அலங்கோலமான வாழ்க்கை. அல்லேலூயா. இன்னொரு பொண்ணு அப்படிதான், இன்னொரு பொண்ணு நல்ல வசதியான ஒரு வீடு, ஒரே என்ன சொல்றது பெரிய வீடு, நல்ல நிறைய நிலம் இருக்கிறது. அவங்க என்ன சொல்றது நல்ல சம்பாதிக்கக்கூடியவங்க தான். அப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணி அழகா போனாங்க. அந்த மனிதனுடைய வாழ்க்கை கேட்கும்போது அதுவும் அதே நிலைமை தான். அது போய் களை வெட்ட போய், வேலைக்கு போய், கூலி வேலைக்கு போய் சம்பாரிச்சுட்டு அவனுக்கு சாப்பாடு கொடுக்கணும். அவனுக்கு டெய்லி 500 ரூபாய் காசு கொடுத்துடணும். வீட்டிலே தான் இருப்பான், எங்கேயும் போக மாட்டான். அல்லேலூயா. ஒரு ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் போயிருந்தோம். அந்த ஃபங்க்ஷன் அப்படியே ஆடின்னு வரோம், அந்த வீட்டில் மானமே போச்சு. அந்த மாதிரி அப்போ ஆரம்பிக்கும் போது நல்லா ஆரம்பிச்சுட்டு அலங்காரமாக ஆரம்பிச்சுட்டு அடுத்த வாழ்க்கை என்னவா மாறுது, அலங்கோலமாய் மாறுது, அவலட்சணமாய் மாறுகிறது. நிம்மதி இல்லை, அடிமைத்தனம், சாபக்கட்டு, இப்படி எல்லாம் சேர்ந்து குடும்பத்தில் வாழ்க்கையில் இன்னைக்கு நிறைய குடும்பங்கள். ஆனால் தோற்றங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா அலங்காரமாக இருக்கிறது. அல்லேலூயா. குடும்பம் எப்படி இருக்குது பார்க்கறதுக்கு அலங்காரமாக இருக்குது. நம்ம சர்ச்சு கூட எப்படி இருக்குது பாருங்க, எப்படி இருக்குது அலங்காரமாக இருக்கிறது. எல்லாம் சவ பிள்ளைங்க சேர்ந்து பண்ண அலங்காரம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. ஆனால் கர்த்தர் இந்த அலங்காரத்தோடு இருக்கணும்னு விரும்புகிறாரா சொல்லுங்க பாருங்க. நம்ம வருஷம் இதை அலங்காரம் பண்ணிக்கலாம், டெய்லி கூட அலங்காரம் பண்ணிக்கலாம். ஆனால் அலங்கரிக்கப்பட்ட நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்குறாரு, அலங்காரமாக இருக்கணும். என் பிள்ளைகள் சபைக்கு அலங்காரம் பண்ணிட்டு போயிடக்கூடாது. அவங்க வாழ்க்கையும் அவங்க குடும்பமே எப்படி இருக்கணும், அலங்காரமாக மாறணும். அவங்களுடைய சிந்தைகள் எப்படி இருக்கணும், அலங்காரமாக மாறணும். அவங்க சிந்தனையில் அக்கிரம சிந்தனை இருக்கக்கூடாது. அவனுடைய இருதயத்தில் அக்கிரம நினைவுகள் இருக்கக்கூடாது, பாவங்கள் இருக்கக்கூடாது, மாம்சத்தின் கிரியைகள் அவனுடைய இருதயத்தை போட்டு நிரப்பி வச்சிருக்கக்கூடாது. அவங்களுடைய வீடு, அவங்களுடைய குடும்பம் எல்லாம் பர்ஃபெக்டா அலங்கரிக்கப்பட்டதாய் மாற வேண்டும். அல்லேலூயா. எப்படி மாறணும், அலங்கரிக்கப்பட்டதாய் மாற வேண்டும் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவர் விரும்புகிறார். நாம என்ன விரும்புகிறோம், கடைசி வரைக்கும் நம்ம எப்படி இருக்கணும், அலங்காரமா வெளியில மட்டும் இருந்தா போதும்னு நம்ம நினைக்கிறோம். நம்ம சரீரத்துக்கு வெளியில மட்டும் அலங்காரமா இருந்தா போதும்னு நினைக்கிறோம். நல்ல ட்ரெஸ் பண்ணிக்கின்னு, நல்ல லிப்டிக்லாம் அடிச்சுக்கின்னு, நல்ல ஹேர் ஸ்டைலாம் பண்ணிக்கின்னு, நல்ல விதவிதமா ட்ரெஸ் பட்டி போட்டுக்கிட்டு அப்படி மேல அலங்காரமா இருந்தா போதும்னு நினைக்கிறோம். ஆண்டவர் அதையும் பார்க்குறாரு. உன் சரீரம் மட்டும்தான் அலங்காரமா இருக்கிறது, உன் சிந்தனை அலங்காரமா இல்லை, உன் சரீரத்தினுடைய ஆரோக்கியம் அலங்காரமா இல்லை. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, ஒரு அம்மா பார்த்தீங்கன்னா பயங்கரமா திருவிழா டைம்ல அப்படியே சூப்பரா பயங்கரமா ட்ரெஸ் எல்லாம் பண்ணின்னு வராங்க. ஆனா அவங்க உடம்புல பார்த்தா ஏகப்பட்ட பிரச்சனை, ஏகப்பட்ட ட்ரீட்மெண்ட் நடக்குது. ஆனா வெளியில எப்படி இருக்குது, அலங்காரமாக இருக்குது. அவங்க பேசிக்கிட்டு வராங்க, எங்கே நடக்க முடியல, ஒன்றும் பண்ண முடியல, ஒன்றும் எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் சரி அவளை, இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் சரி அவளை, வாரம் அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ உடம்பு ஃபுல்லாக என்னவா இருக்குது, ரொம்ப வேதனையான பலவீனங்கள் இருக்கிறது, பாதிப்புகள் இருக்கிறது. ஆனால் மேலே எப்படி இருக்குது, அலங்காரமாக இருக்கிறேன். அடடா, இவங்களுக்கா அம்மா பிரச்சனை யோசிக்கிறேன்.
இன்னொரு சகோதரி பார்த்தேன். அந்த சகோதரி அவங்க என்கிட்ட சொன்ன கதையெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஐயோ இப்போ நினச்சி கூட பார்க்க முடியல. மேலே அவ்வளோ அலங்காரமாக இருக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்க, எந்த குறைபாடும் இல்லாத மாதிரி தெரியுறாங்க. ஆனால் உள்ளே பார்த்தா அவ்வளோ பிரச்சனை சொல்கிறாங்க. அது இருக்குது பாஸ்டர், இது இருக்குது பாஸ்டர், அங்கே போகணும் பாஸ்டர், இங்கே போகணும் பாஸ்டர், நான் அந்த ஜூஸ் குடிச்சு பார்க்குறேன் அப்படி தெரியாம மாட்டேங்குது, இந்த ஜூஸை குடிச்சு பார்க்குறேன் அப்படி தெரியாம மாட்டேங்குது, அவங்க அப்படி சொன்னாங்க, இந்த டாக்டர் இப்படி சொன்னாங்க. ஐயோ சாமி, நமக்குலாம் அந்த மாதிரி நிலைமை வரக்கூடாது ஆண்டவரே அப்படின்னு நினைக்கிறதாரு. அப்போ மேலே பார்த்தனா இது வரைக்கும் அப்போ நல்லா இருக்கிறாங்க நம்ம நினைச்சோமே, கடைசியில் இவங்க இவ்வளோ பிரச்சனையை சுமந்து கொண்டு நடக்கிறாங்களா, இவ்வளோ வேதனையும் உள்ளே வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது அப்போ அவங்களால அந்த குடும்பத்தில் என்ன பண்ண முடியல, நிம்மதியாகவே இருக்க முடியல. காலில் பிரச்சனைன்றாங்க, வயிற்றுல பிரச்சனைன்றாங்க, இடுப்பில் பிரச்சனைன்றாங்க, தலையில் பிரச்சனைன்றாங்க, என்னென்னமோ பிரச்சனை அப்படின்னு நிறைய அடுக்காக கதையை சொன்னாங்க. அப்போ பார்க்கும்போது அப்போ இவங்களுடைய வாழ்க்கை வெளியில் நாளாக இருக்குது, அலங்காரமாக இருக்கிறது. ஒரு ஃபங்க்ஷன் சொன்னால் நல்லா அலங்காரமாக வராங்க, அவனுடைய சரீரமோ என்னவா இல்லை, அலங்கரிக்கப்பட்டதாக இல்லை, எல்லாம் வேதனை நிறைந்ததாக இருக்கிறது. அல்லேலூயா. இப்போ நம்முடைய ஆண்டவர் வெளியில மாத்திரம் அலங்காரமா இருக்கிறத என்ன செய்யல, கர்த்தர் விரும்பல. நம்முடைய வாழ்க்கையில உள்ளேயும் என்னவா இருக்கணும், அலங்கரிக்கப்பட்டதா இருக்கணும். ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னாரு. எது அதுக்கு ஒரு ஒரு உதாரணத்தை ஒரு எடுத்துக்காட்ட சொன்னாரு. கல்லறை இருக்குதுல்ல, கல்லறை, கல்லறையெல்லாம் பார்த்துருக்கீங்களா? யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க? யாருமே கல்லறை பார்த்தது இல்லையா? பவுனம்மா நான் பார்த்ததே இல்லைன்றாங்க. கல்லறையை பார்த்துக்கிறீங்களா இல்லையா? கிறிஸ்துவ கல்லறையை நீங்கள் பார்த்துக்கீங்களா? இப்போ இந்துக்கள் கல்லறையும் நம்ம பார்த்துக்கிறோம், கிறிஸ்துவ கல்லறையும் பார்த்துக்கிறோம். இந்துக்கள் கல்லறையை விட கிறிஸ்துவ கல்லறையை கொஞ்சம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அதுக்குன்னே ஒரு பண்டிகையை வச்சு, கல்லறை பண்டிகைன்னு வச்சு அந்த கல்லறையை என்ன செய்வாங்க, பயங்கரமாக அலங்காரம் பண்ணி வைப்பாங்க. இந்த கல்லறைக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க கிறிஸ்தவர்கள். ஒரு கல்லறை கேட்குறேன், விசாரிக்கிறேன், இந்த கல்லறைக்கு எவ்வளோ செலவாச்சுன்னா 1.5 லட்ச ரூபாய் செலவாச்சுன்றாங்க கல்லறை. அல்லேலூயா. ஒரு ஆளுக்கு வீடு கட்டி கொடுத்துருந்தா கூட 1.5 லட்ச ரூபாய்க்கு என்ன பண்ணி ஒரு செட்டு போட்டு எல்லாம் பண்ணியிருக்கலாம், அவங்க நல்லா இருந்திருப்பாங்க. அப்போ ஒரு கல்லறைக்கு மட்டும் அவ்வளோ லட்சக்கணக்கில் செலவு பண்ணி இன்றைக்கி அதை டிசைன் பண்ணுகிறவர்களாக இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்கிறார், அந்த கல்லறைக்கு வெளியில் அலங்காரமாக இருக்கிறது, கல்லறைக்கு உள்ளே எப்படி இருக்குது, கல்லறைக்கு உள்ளே இருக்க எப்படி இருக்குது. இப்போ கொண்டு போய் அடக்கம் பண்ணுறாங்களா, அடக்கம் பண்ணி ஒரு 40 நாள் அந்த கருமதிலாம் முடிஞ்ச உடனே என்ன பண்ணுறாங்க, அதை போயிட்டு அந்த மண்ணெல்லாம் ரெடி பண்ணி அதில் சிமெண்ட்லாம் போட்டு அழகாக அதை கட்டி மார்பலோ டைல்ஸை என்னத்தையும் போட்டு என்ன பண்ணிடுறாங்க, சூப்பராக பண்ணிடுறாங்க. கல்வெட்டுலாம் வச்சு அதில் அவங்க ஃபோட்டோவெலாம் போட்டு இன்னும் இந்த தேதியில் பிறந்தாங்க, இந்த தேதியில் இறந்தாங்க, தோற்றம் மறைவு அப்படின்றதெல்லாம் போட்டு எல்லாம் வசனம்லாம் போட்டு எல்லாம் போட்டு அழகாக சூப்பராக பண்ணிடுறாங்க. பார்க்குறதுக்கு நல்லா கல்லறையில் பார்த்தா அது கல்லறை மேலே உட்காந்து சாப்பிட்லாம் போடுது, நல்லா பழம்பழன்னு இருக்குது. ஆனால் இப்போ கல்லறையை ஓப்பன் பண்ணி ஒரு 40 நாள் கழிச்சு, ஒரு 50 நாள் கழிச்சு கல்லறையை ஓப்பன் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்கும். ஒரு ஆள் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆள் என்ன பண்ணாருன்னா, அந்த போனத்தை நோண்டி, அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, சாரி, ஒரு பணத்தை புதைக்கணும், அதுக்கு பக்கத்தில் இன்னொரு பிரேதத்தை பொச்சு வச்சுருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் இவர் போய் குழி எடுக்கிறதுக்காக போனவர், அந்த பிரேதம் என்ன ஆயிடுச்சு, இந்த குழி ஒழிந்துருச்சு. அதை பார்த்தார் பாரு, அதில் இருந்து ஒரு பைத்தியமாக ஆகிட்டார், அதில் இருந்து ஒரு பைத்தியமாக ஆகிட்டார். அப்போ அந்த ஸ்மெல்லும் அந்த வாடையும் அந்த தோற்றமும் அதை பார்த்ததுல கடைசி வரைக்கும் ஒரு பைத்தியமாக ஆகிட்டார். அல்லேலூயா. அப்போ மேலே எப்படி இருக்குது, அலங்கரிக்கப்பட்டதாக இருக்குது, உள்ள பார்த்தா எப்படி இருக்குது, அருவருப்புகளால் நிறைந்திருக்கிறது என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்போ நம்முடைய மனிதனை பார்த்து தான் சொல்றாரு, மாயக்காரனே உங்களுடைய வாழ்க்கை இன்னைக்கு அநேகம் பேருக்கு அப்படிதான் இருக்குதுன்ற. வசனத்தை வாசிச்சிங்களா? மத்தேயு 23:27. மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைக்கு ஒப்பா இருக்கிறீர்கள். யாருக்கு ஒப்பா இருக்கிறாங்களா? கல்லறைக்கு, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைக்கு ஒப்பா இருக்கிறார்கள். ஏன்னா அன்னைக்கு மார்பிள் டைல்ஸ்லாம் அதிகமாக யூஸ் பண்ணல, வெள்ளை அடிச்சு வச்சிருக்காங்க. அதனால வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைக்கு ஒப்பா இருக்கிறீர்கள். அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ
மரித்தவர்களின் எலும்புகளினாலும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும். அல்லேலூயா. வெளியில எப்படி இருக்குதா? அலங்காரமாய் காணப்படும், புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ எலும்புகளினாலும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும். அது எல்லாம் அழுகி போயிடும். சரீரத்தினுடைய பேர் பார்ட்ஸ்லாம் என்ன ஆயிடும்? அழுகி போயிடும். அல்லேலூயா. அப்போ கல்லறைக்கு ஒப்பா இருக்கிறீர்கள் அப்படின்னு கர்த்தர் கடிந்து கொள்றாரு. மாயக்காரரே, வேதபாரகரே அப்படின்றாரு. அப்போ மாயக்காரர்னா அப்படின்னு அர்த்தம் கல்லறைக்கு ஒப்பா இருக்கிறாங்க. உள்ள ஒரு வாழ்க்கையும் வெளியில ஒரு வாழ்க்கையும் வாழ்ந்துருக்கிறதுனால அவர்களை மாயக்காரர் என்று சொல்கிறார். அவைகள் வெளியிலே அலங்காரமா இருக்கிறது, உள்ளேயோ அசுத்தத்தினால நிறைந்திருக்கிறது. அதுபோல நீங்க மனிதனுடைய வாழ்க்கை கல்லறைக்கு என்னவா இருக்கக்கூடாது? ஒப்பா இருக்கக்கூடாது. கல்லறை பார்க்கும்போது வெளியில எப்படி இருக்குது? அலங்காரமாய் காட்சி அளிக்கிறது. உள்ளே தோண்டி பார்த்தால் அருவருப்பால நிறைந்திருக்கிறது. ஆகினால நம்முடைய வாழ்க்கையும் என்றைக்கு ஒரு மனிதன் மாய்மாலமான வாழ்க்கையை வாழ்கிறானோ அன்றைக்கு அவன் யாருக்கு ஒப்பா இருக்கிறான்? கல்லறைக்கு ஒப்பா இருக்கிறான். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? உள்ள ஒரு வாழ்க்கையும் வெளியில ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டோம்னு சொன்னா நம்ம கல்லறைக்கு ஒப்பா இருக்கிறோம். எங்கேயுமே எதே வாழ்க்கையில இருந்த போதும், ஒரே வாழ்க்கையில இருந்தா போதும். அல்லேலூயா. கிறிஸ்தவர்களை பார்க்கும்போது கிறிஸ்தவ வாழ்க்கையும், இந்துக்காரங்களை பார்க்கும்போது இந்துக்கார வாழ்க்கையும், பணக்காரங்களை பார்க்கும்போது பணக்கார வாழ்க்கையும், ஏழைகளை பார்க்கும்போது ஏழைகள் வாழ்க்கையும், இல்லாதவங்களை பார்க்கும்போது இல்லாத வாழ்க்கையும், இருக்கப்பட்டவங்க வாழ்க்கையை பார்க்கும்போது இருக்கப்பட்டவங்களுடைய வாழ்க்கை. அப்படிப்பட்ட வாழ்க்கை அப்படி வாழ தேவையில்லை. இருக்கிற உள்ளதை உள்ளபடி இருக்கிறதை போலவே என்ன செய்யணும்? ஆண்டவர் சொல்றாரு, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று போய் சொல்லுன்றார். நம்முடைய ஆண்டவர் இருக்கப்பட்டவங்களுக்கு ஒரு வாழ்க்கை, இல்லாதவங்களுக்கு ஒருவர் அப்படி இல்லை, அவர் இருக்கிறவராகவே இருக்கிறன்றார். அப்ப நம்மளும் கூட எப்படி இருக்கணும்? இருக்கிறவர்களாகவே இருக்கணும். அல்லேலூயா. உதாரணத்துக்கு சில பேர் பணக்கார பார்த்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? இவங்களும் பணக்கார மாதிரி என்ன பண்ணுவாங்க? ஆக்ஷன் பண்ணுவாங்க, ரியாக்ஷன் பண்ணிக்குவாங்க. அது ஏழைகளை பார்த்தாங்கன்னா ஏழை மாதிரி ஆக்ஷன் பண்ணிக்குவாங்க. இந்த மாதிரி இல்லை. ஒரே வாழ்க்கை, கர்த்தருக்கென்று திறந்த முகமாய், திறந்த பாத்திரமாய் ஒரே வாழ்க்கை. எங்க போனாலும் என் கூட வேலை செய்வானுங்க பசங்க கோயம்புத்தூர்ல. அவன் என்ன பண்ணுவானுங்கன்னா, போயிட்டு ஹோட்டலில் போயிட்டு போட்டி மேலே போய் விதவிதமாக வாங்கிட்டு வருவானுங்க, பார்சல் கட்டிட்டு வருவானுங்க. அது வாங்கி வரணும், இது வாங்கி வரணும்னு சொல்லிட்டு அப்படியே பெரிய ஐஸ்வர்யம் மாதிரி வச்சுட்டு சாப்பிடுவானுங்க. ஒருத்தன் காசு இருக்கிறவன் செய்வான், காசு இல்லாத இவனும் அவங்களோட பைசா என்ன பண்ணுவான்? அப்படியே இவனும் அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் பண்ணுவான். அவன் காசு தாராளமாக வச்சுருக்கிறான், அவன் செய்கிறான். உங்கள்கிட்ட காசு இல்லை, நீ என்ன பண்ணணும்? கம்முன்னு இருந்துட்டு கஞ்சி குடிச்சிட்டு வேலையை பார்க்கணும். அங்கே போயிட்டு இவனும் அவனுக்கு தகுந்த அவனுக்கு ஈக்குவலாக போயிட்டு அதே பார்சல் கட்டின்னு வருது, அதே அந்த எல்லா ஐட்டம்லாம் கொண்டு வருது. இல்லையா? அப்படி இல்லை. இருக்கிற போது நம்மகிட்ட என்னவா இருக்கிறதோ அதே இடத்த அதே போல் எல்லா இடத்துலையும் என்ன பண்ணிக்கணும்? என்கிட்ட இதாங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயினே இருக்கணும். அதனால நம்ம அது மட்டும் இல்லை, இது ஒரு எக்ஸாம்பிள், இது மட்டும் இல்லை, நம்முடைய பாவ வாழ்க்கையும் பரிசுத்த வாழ்க்கைன்னு இருக்கிறது. இது கூட பரவாயில்ல, ரெண்டு வாழ்க்கை இருக்குது பாருங்க. ஒன்று பாவ வாழ்க்கையும், இன்னொன்று பரிசுத்த வாழ்க்கையும். வெளியில பார்த்தா என்ன வாழ்க்கையா இருக்கிறது? பரிசுத்த வாழ்க்கையா இருக்கிறது. உள்ள பார்த்தா என்னவா இருக்கிறது? பாவ வாழ்க்கையா இருக்கிறது. வெளியரங்கமா பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது, அந்தரங்கத்துல பார்க்கும்போது பாவத்தினால நிறைந்த ஒரு வாழ்க்கை. அப்படி இல்லை. இப்படிப்பட்ட காரியம் தான் மாயத்துக்கு ஒப்பா இருக்கிறது, அது மாய்மாலத்துக்கு ஒப்பா இருக்கிறது. அவர்களை கல்லறைக்கு ஒப்பா இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் அவர்களை கடிந்து கொள்கிறார். ஹல்லேலூயா. ஆகினால நாம என்னவா இருக்கக்கூடாது? கல்லறைக்கு ஒப்பா இருக்கக்கூடாது. அலங்கரிக்கப்பட்ட ஆலயத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிற நாமளும் எப்படி இருக்கணும்? அலங்கரிக்கப்பட்டவர்களா இருக்கணும். அலங்கரிக்கப்பட்ட வீட்டுக்குள்ள இருக்கிற நாமளும் எப்படி இருக்கணும்? அலங்கரிக்கப்பட்ட குடும்பமா இருக்கணும். அலங்கரிக்கப்பட்ட தோற்றத்துக்குள்ள இருக்கிற நாமளும் அலங்கரிக்கப்பட்டவர்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆகினால அலங்கார வாசலுக்கு கீழே உட்கார்ந்து கொண்டிருக்கிறவனுடைய நிலைமையோ அலங்கோலம். அப்படிப்பட்ட வாழ்க்கையை தேவன் விரும்பல. அதனாலதான் பேதுரு யோவான் என்ன சொன்னாங்க? எங்களை நோக்கி பாரு அப்படின்னாங்க. என்ன பண்ணு? எங்களை நோக்கி பாரு அப்படின்னாங்க. எங்களை நோக்கி அவன் பார்த்த உடனே அவன் என்ன பார்த்தான்? வெள்ளியும் பொண்ணு ஏதாவது கிடைக்கும், ஏதாவது கொடுப்பாங்க அப்படின்னு நினைச்சு பார்த்தான். அவங்க சொன்னாங்க, என்னிடத்துல வெள்ளியும் பொண்ணும் இல்லை, என்னிடத்துல உள்ளதான் உங்களுக்கு நான் என்ன பண்ணேன்?
தருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி அவனை தூக்கி விட்டார்கள். அவன் கைகளும் கால்களும் பலம் கொண்டது. அவன் குதித்து எழுந்து நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு தேவாலயத்திற்குள்ள தொழுது கொள்ள போனான். அல்லேலூயா. இதுவரைக்கும் எங்க உட்கார்ந்துட்டு இருந்தவன், பிச்சை எடுத்து அலங்கோலமா உட்கார்ந்துட்டு இருந்தவன இப்ப எங்க கொண்டு போயிருக்காங்க, ஆலயத்துக்குள்ள கொண்டு போயிருக்கிறாங்க. அல்லேலூயா. இப்ப தேவனை துதிக்கிறவனாய் மாறிவிட்டான். தேவனை தொழுது கொள்கிறவனாய் மாறிவிட்டான். எல்லா ஜனங்களும் பாக்குறாங்க, அவனா இல்ல வேற யாராவது அப்படின்னு பாக்குறாங்க. அப்போ அலங்கோலமான வாழ்க்கையிலிருந்து அலங்கரிக்கப்பட்ட வாழ்க்கைக்கு அழைப்பதற்காக தான் அன்றைக்கு பேதுரு யோவான் அவனை தூக்கி விட்டார்கள். இன்றைக்கு ஊழியக்காரர்களை கர்த்தர் ஏன் உங்களுக்கு அனுப்புகிறார் அப்படின்னு சொன்னா, அலங்கோலமான நிலையிலிருந்து உங்களை தூக்கி விட்டு அலங்கரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக தான். அல்லேலூயா. அலங்கரிக்கப்பட்ட பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படவும், அலங்கரிக்கப்பட்ட ஆவியின் கனிகளால நிரப்பப்படவும், ஆவியின் வசனத்தினாலும் உபதேசத்தினாலும் ரட்சிப்பினாலும் உங்களை அலங்கரிப்பதற்காக தான் கர்த்தர் உங்களை ஆண்டவர் ஊழியக்காரர்களை ஏற்படுத்தி அலங்கோலமா கிடக்கிற நிறைய குடும்பங்களை வெளியில கொண்டு வாங்க, அலங்கோலமாய் கிடக்கிற நிறைய பேருடைய வாழ்க்கைய அலங்கரிக்கப்பட்ட வாழ்க்கையா மாற்றுங்க. அதுதான் ஊழியக்காரருடைய வேலை. அல்லேலூயா. அதுக்காக தான் ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். அதற்காக தான் உங்களை மனம் திரும்ப சொல்கிறார். அலங்கோல வாழ்க்கை நமக்கு வேண்டாம். ஆகையினால அப்ப அலங்கார வாசலுக்கு கீழே இருக்கிற நம்முடைய வாழ்க்கை என்னவா மாறணும்? அலங்கார வீட்டுக்குள்ள இருக்கிற நம்முடைய குடும்பம் என்னவா மாறணும்? அலங்கரிக்கப்பட்ட தோற்றத்துக்குள்ள இருக்கிற நம்முடைய இருதயமும் சிந்தையும் என்னவா மாறணும்? அலங்காரமா மாறணும். வெளியிலையும் அலங்காரம் இருக்கிறது, உள்ளேயும் அலங்காரம் இருக்கிறது. அதுதான் தேவன் விரும்புகிற ஒரு காரியம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில என்ன தேவை? இப்போ அலங்காரம் தேவை. அப்ப என்ன அலங்காரம்? வேதம் குறிப்பிடுகிற ஒரு 4 விதமான அலங்காரத்தை நம்ம பார்த்துட்டு நம்ம செய்தியை முடிக்கலாம். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவையான ஒரு 4 விதமான ஒரு அலங்காரம் என்ன அப்படின்னா, சங்கீதம் 96:9 வாசிக்கலாம். சங்கீதம் 96ஆம் அதிகாரம் 9வது வசனம். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை என்ன செய்யுங்க? தொழுது கொள்ளுங்க. கர்த்தருடைய ஆலோசனை நமக்கு என்ன சொல்கிறது? முதலாவது அலங்காரம் பரிசுத்த அலங்காரம். என்ன சொல்லுது? கர்த்தரை தொழுது கொள்ளுகிற வருகிற நாம எதுக்கு வந்தோம்? நாம எதுக்கு வந்தோம்? கர்த்தரை தொழுது கொள்ள வந்தோம் இல்லையா? ஏன் வந்திருக்கிறோம்? காலையில எதுக்காக டைமுக்கு 10 மணி நேரத்துக்கு ஏன் நம்ம வந்தோம்? கர்த்தரை தொழுது கொள்ள வந்தோமா, கதை பேச வந்தோமா? சொல்லுங்க. நிறைய பேர் கர்த்தரை தொழுது கொள்ள வந்த இடத்துல உலகத்துக்கு கதை வச்சிருக்கிறாங்க தெரியுமா? ஏகப்பட்ட கதை, அந்த கதை இந்த கதை, ஒரே சத்தம், ஒரே எரிச்சல். அப்படி போய் ஆரம்பிச்சவன் மனதான் சைலண்ட் ஆகும். அது வரைக்கும் அந்த கதை இந்த கதை அப்படி இப்படி இப்படின்னு சொல்லி முறான்னு கத்தின்னு ஒரு ஆலயத்துக்குள்ள போயிட்டு, நிறைய பெரிய பெரிய ஆலயத்தில் பெரிய பெரிய சர்ச்சில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அப்படியே அவங்க போவாங்க, அப்படியே சைலண்டாக போய் முட்டி போட்டுருக்காங்க. சைலண்டாக போய் முட்டி போட்டு அவங்க மட்டும் ஒரு ஓரமாக ஜெபம் பண்ணுவாங்க, ஒரு ஓரமாக பைபிள் படிச்சு இருப்பாங்க, ஒரு ஓரமாக ஸ்தோத்திர பலி சொல்லுவாங்க. அல்லேலூயா. அது யாரும் செல்ஃபோன் யூஸ் பண்ண மாட்டாங்க. யாரும் செல்ஃபோன் எடுத்து நாங்கள் பேசிட்டு உட்காந்துருக்க மாட்டாங்க. சென்னைக்கு ஒரு சர்ச்சுக்கு போனால் அங்கே தங்குவேன். அந்த சர்ச்சில் போய் பார்த்தீங்கன்னா அப்படியே சேர் இருக்கும், எல்லாமே இருக்கும், பாய் போர்வை எல்லாமே வச்சுருப்பாங்க, பைபிள்லாம் நிறையா வச்சுருப்பாங்க. அப்படியே போவாங்க, ஒரு அம்மா அவர்களும் ஜோம் பண்ணியிருப்பாங்க, இந்த பக்கம் ஒரு அம்மா ஜோம் பண்ணியிருப்பாங்க, அந்த பக்கம் ஒரு அம்மா ஜோம் பண்ணியிருப்பாங்க, இந்த பக்கம் ஒரு ஐயா ஜோம் பண்ணியிருப்பாங்க. அப்படியே சைலண்ட்டாக இருக்குது, சத்தம் இல்லாமல் இருக்கும். அவங்களும் ஜோம் பண்ணி உட்காந்துருப்பாங்க. பாஸ்டர் வருவார். பாஸ்டர் எதுவும் பேச மாட்டாங்க, அவர் மட்டும் கம்முன்னு மேலே போயிடுவார், மாடிக்கு போயிடுவார் பாஸ்டர். அப்போது அந்த இடத்துல போகிற பாஸ்டருக்கு எங்களுக்கு என்ன இருக்கும், கொஞ்சம் சைலண்ட்டாக அவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி அவங்க பண்ணுற அந்த ஜபம் அப்படி இருக்கும், சைலண்ட்டாக. அல்லேலூயா. நீங்கள் நம்ம சர்ச்சைக்கு ஆரம்பிக்க அலங்கார வாசலில் சபைக்கு வருகிறோம். எதுக்கு வருகிறோம்? தொழுது கொள்ள வருகிறோம். நம்ம தொழுது கொள்ள வருகிறோமாண்டது அப்படின்னு சொல்லிட்டு வரோம். துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் அப்படின்னு தொழுது கொள்ள வந்த இடத்துல என்ன பண்ணிக்கிறோம்? ஒரே கதை. அல்லேலூயா. சபை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட கதை. என்ன கதை?
ஒரு பண்ணணும். நம்ம எல்லாரையும் ஒரு நாள் ஃபோன் போட்டு இந்த நாளில் நம்ம கதை பேச போகிறோம், நீங்கள் எல்லாம் இந்த இடத்துக்கு வந்துருங்க, இல்லை இந்த வீட்டுக்கு நம்ம கூடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி அந்த வீட்டில் நீங்கள் போய் டைம் பார்த்து 1 மணி நேரம் கதை பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி அங்கே போய் உட்காந்துருங்க. யார் யார் என்னென்ன கதை பேசுகிறாங்க, நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக சேர்ந்து ஒரு வீட்டை குறித்து அந்த வீட்டில் போயிட்டு காலையில் டைம் எல்லாம் செட் பண்ணிவிட்டு நீங்கள் போய் உட்காந்து ஆமாம் இப்போ சொல்லு அப்படின்னு சொல்லி ஒரு ஆரம்பிச்சவங்க பண்ணிவிடுங்க. ஆரம்பிச்சவங்க நீங்கள் வாட்டில் பேசுங்க, 1 மணி நேரமோ 2 மணி நேரம் பேசிட்டு அப்புறம் லாஸ்ட்டாக ஒரு முடிவு ஜவம் மட்டும் டீ குடிச்சிட்டு கிளம்பிடுங்க. சர்ச்சுக்கு வந்தீங்கன்னா என்ன பண்ணணும், நீங்கள் வாட்டில் கம்பெனி ஜவம் பண்ணுங்க. கதை பேசணுமா ஒரு நாள், இன்னொரு இந்த வாரம் நம்ம அந்த வீட்டில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வீட்டில் போய் அங்கே உட்காந்து கதை பேசுவோம். ஹல்லேலூயா. ஒரு சில பிள்ளைங்களை பார்க்குறேன், அவங்க பாட்டில் வராங்க, ஸ்தோத்திரம் சொல்லுவாங்க, இருக்கிறவங்க ஊழியக்காரங்களோ விசுவாசிகளோ ஸ்தோத்திரம் சொல்லுவாங்க, அவங்க பாட்டில் பைபிள் எடுத்து வச்சுட்டு கம்பெனி உட்காந்துருவாங்க. இந்த வீண் கதைகள்லாம் என்ன பண்ண மாட்டாங்க, கராமுரன் நம்ம உட்காந்துக்கிற இடம் சர்ச்சு ஆச்சு, இந்த சர்ச்சில் போயிட்டு நம்ம கராமுரன் கட்டி நடக்கணுமே, மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்குமே அப்படின்றதெல்லாம் கிடையாது. அப்படியெல்லாம் யோசித்து அவங்க என்ன செய்வாங்கன்னா அப்படியே சைலண்ட்டாக முடிச்சுட்டு போயிடுவாங்க. சில பேர் அப்படி கிடையாது, அப்படியே இப்படி அந்த ரேடை அப்படி ஆஃப் பண்ண உடனே மழை பெய்து விட்ட மாதிரி இருக்கும். எப்படி இவங்க அந்த பாட்டு சத்தத்தில் கராமுரன் கட்டி நடப்பாங்க, அப்படி பாட்டு ஆஃப் பண்ண உடனே என்ன ஆகும், அப்படியே அந்தந்த வார்த்தை அப்படியே பாதியில் நிற்கும். அவங்க பேசுறது இவங்க பேசுறது அவங்க பேசுறது அப்படியே கப்பிச்சு நிற்கும். அப்போ ஆலயத்துக்கு வரும்போது என்ன செய்யணும், சைலண்டாக இருக்கும். உள்ள ஜோம் பண்ணிக்கிற சவுண்டு அந்தாண்ட ரோட்டுக்கு போகுது. ஹல்லேலூயா. சபைக்கு வந்தோம்னா காலையில் வரும்போது என்ன செய்யணும், அமைதியாக தேவ சமூகத்தில் உட்காந்து, வீட்டில் தான் நமக்கு ஜெபம் பண்ண முடியல, சரியாக டைம் இல்லை, சந்தர்ப்பம் இல்லை. அப்போ சபைக்கு வரும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம சோத்திரம் சொன்னோமா, விஷ் பண்ணோமா, அடுத்தது அவங்க வேலையை பார்க்க ஆரம்பித்தோம். இப்போ தான் எல்லா கதையும் பிரித்து போட்டு மேய்ஞ்சின்னு எல்லா கதையும் பேசிட்டு அப்படி இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய ஆலயத்துக்கு வருகிற நமக்கு என்ன அலங்காரம் தேவை, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. நம்ம நல்ல அலங்காரம் பண்ணிட்டு கரமுறான்னு கத்திக்கிட்டு இருந்தோம்னா அது நல்ல அலங்காரமா இருக்குமா, சொல்லுங்க பார்ப்போம். அப்போ அங்க என்ன தேவைப்படுகிறது, பரிசுத்த அலங்காரம் நமக்கு தேவைப்படுகிறது. ஹல்லேலூயா. சின்ன பிள்ளைங்க கத்தலாம், சின்ன பிள்ளைங்க தெரியாதவங்க ஏதோ பேசிட்டு ஏதோ விளையாடி நடக்கலாம். ஆனால் பெரியவர்களாக இருக்கிற நம்மளும் என்ன செய்யக்கூடாது, அவங்க கூட சேர்ந்து கத்தின்னு இருக்கக்கூடாது, சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. நிறைய சர்ச்சில் இது நடக்குது, நிறைய சர்ச்சில் நடக்குது. ஆனால் நிறைய சர்ச்சில் முன்னாடி சொன்ன காரியமும் நடக்குது. அப்படியே சைலண்ட்டாக அவங்க பாட்டில் அவங்க போயிட்டு அவங்க பாட்டில் ஜோம் பண்ணிட்டு வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருப்பாங்க. ஹல்லேலூயா. அப்போ பரிசுத்த அலங்காரம் நமக்கு தேவை. ஆண்டவர் சொல்கிறார், உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், கர்த்தர் உங்கள் நடுவில் என்ன பண்ணுவார், அற்புதம் செய்வார். நம்ம அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு, நம்முடைய வாழ்க்கையில் அற்புதத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு என்ன அலங்காரம் தேவை, பரிசுத்த அலங்காரம் தேவை. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அற்புதங்களை பரிசுத்தம் அடையுங்கள், பரிசுத்தமாக்கிக் கொள்ளுங்கள், உங்கள் நடுவில் கர்த்தர் என்ன செய்வார், அற்புதம் செய்வார். அப்போ அற்புதம் செய்வதற்கு இன்னொரு அலங்காரம் நமக்கு என்ன தேவைப்படுகிறது, பரிசுத்தம் என்பது அவசியமா இருக்கிறது. அப்போ பரிசுத்தத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், பரிசுத்தத்துக்கு நம்ம முதலிடம் கொடுக்க வேண்டும். வெளியில் நம்ம நல்ல அலங்காரமா இருந்துட்டு உள்ள பாவத்தினால நிறைந்திருக்க கூடாது. உள்ள என்ன தேவை, என்ன அலங்காரம் தேவை, பரிசுத்த அலங்காரம் தேவை. வெளியில கூட நம்ம அலங்காரம் இல்லாம இருந்துடலாம், தப்பு கிடையாது, பரலோகம் ஏத்துக்கும். ஆனா வெளியில நல்ல அலங்காரமா இருந்துட்டு உள்ள அலங்காரம் இல்லாம போயிடுச்சுன்னா அது பரலோகம் என்ன பண்ணிடாது, ஏற்றுக்கொள்ளாது, ரிஜெக்ட் பண்ணிடும். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்ன அலங்காரம் தேவை, பரிசுத்த அலங்காரம் அவசியம் தேவைப்படுகிறது. ஹல்லேலூயா. சங்கீதம் 93:5 வாசிங்க. உமது சாட்சிகள் மிகவும் உண்மையுள்ளவைகள். கர்த்தாவே பரிசுத்தமானது, நித்திய நாளாக உமது ஆலயத்தின் அலங்காரமா இருக்கிறது. பரிசுத்தமானது அவருடைய ஆலயத்தின் அலங்காரமா இருக்கிறது. அப்போ ஆலயம் என்பது நாம தான். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம் என்று சொல்லப்படுகிறது. அப்ப நித்திய நாளாக இந்த ஆலயத்தின் அலங்காரம் எது, பரிசுத்தம். பரிசுத்தத்தை நம்ம அதிகமாக என்ன செய்யணும்,
நாடணும், பரிசுத்தத்தை தேடணும். எந்த அளவுக்கு நீங்க பரிசுத்தத்தின் மேல வாஞ்சியா இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில அற்புதத்தை நீங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பரிசுத்தமா இருங்க, பயம் இல்லாம வாழ்ந்து கொண்டிருங்க. ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா, மடியில கனம் இருந்தாதான் வழியில பயமா இருக்கும். அப்போ மடியில கனம் இல்லைன்னா நம்ம எங்கேயுமே என்ன பண்ண தேவை, பயப்பட தேவை, யாருக்கும் பயப்பட தேவையில்லை. எதுக்கும் நம்ம பயப்பட தேவை. நடக்கிறது கர்த்தர் பார்த்துவார், ஏகோவா ஈரே கர்த்தர் பார்த்துவார் சொல்லிட்டு நம்மலாம் போய்கிட்டே இருக்கலாம். அல்லேலூயா. நம்ம இடத்துல பாவம் இருந்தாதான் நமக்கு பயம் பிடிச்சிக்கும். நம்ம இடத்துல பாவ குறைகள் இருந்தாதான் நமக்கு பயம் பிடிச்சிக்கும். பயம் பிடிச்சிக்கிச்சுன்னா விசுவாசம் வராது. விசுவாசம் வரலன்னா அவிசுவாசம் தான் அந்த இடத்துல நிரப்பும். அப்போ கர்த்தரை நம்ம நம்ப மாட்டோம், கர்த்தர் செய்வாருன்னு நம்ம நம்ப மாட்டோம், காத்திருக்க மாட்டோம். ஏன்னா பயம் எடுத்துக்கோம். என்னென்ன பயம் எடுத்துக்கோம், நடக்குமோ நடக்காதோ, கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படின்ற பயம் நமக்குள்ள வந்துடும். தப்பு பண்ணவனுக்கு பயம் வரும். அல்லேலூயா. நானும் டேனியல் பாஸ்டரும் வண்டியில் போயிருந்தோம். அப்போ ஒரு பையன் 2 வீலரில் இடிச்சுட்டு போயிட்டான். இடிச்சுட்டு போயிட்ட உடனே நான் என்ன பண்ணிட்டேன், டேனியல் பாஸ்டர் அவர் விசுவாசி, உடனே ஃபோன் எடுத்து வச்சிட்டேன். ஐயா இந்த மாதிரி ஒருத்தர் எங்களை 2 வீலர் இடிச்சுட்டு போயிட்டான், நைட் டைம் ஒரு 7 மணி 7:30 மணி இருக்கும், இடிச்சுட்டு போயிட்டான், இவ்வளோ வந்து சீக்கிரமாக நீங்கள் வாங்க, கொஞ்சம் உடனே வாங்க அப்படின்னு. அவர் என்ன பண்ணார், வந்தார். நான் ஒரு பக்கம் விழுந்து கிடக்கிறேன், என் வண்டி அங்கே கிடக்குது, என் வண்டி பாக்ஸ் 1 கிலோமீட்டர் தூரத்தில் கிடக்குது. இந்த நம்ம டேனியல் பாஸ்டர் ரோட்டில் கிடக்கிறாரு, ரத்தமாக மண்டை உடைச்சு ரத்தமாக வருது. இந்த ரத்தத்தை கையால் பிடிச்சிக்கினே ஃபோன் அடித்து சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார், டக்குன்னு வண்டி எடுத்துன்னு வந்தார். பேர் வந்த உடனே ஒரு பையன் அங்கே குறுக்கால ஆட்டான். அவனை சும்மா தான் கேட்டார், எதுக்கு நாங்கள் வண்டி இடிச்சுட்டு வந்தேன்னு. அவனு அவருக்கு தெரியாது. அவன் நான் ஒன்றும் பண்ணல அப்படி இப்படின்னு கொஞ்சம் முன்னுக்கு பின் முரணாக பேசின உடனே அவனுக்கு வண்டி பிடிச்சிட்டாங்க. அல்லேலூயா. உண்மையாகவே அவனு தெரியாது, சும்மா எதுக்கு நாங்கள் வண்டி இடிச்சுட்டு வந்தேன், இவன் ஏதோ அங்கே வண்டியை நிறுத்திக்கின்னு என்ன பண்ணுன்னு தெரியல. என் வண்டி பாக்ஸ் அவன் வண்டியில் மாட்டின்னு இருக்குது, அதை கைட்டி போகிறதுக்காக நின்னானா என்னன்னு தெரியல. அப்போ நின்ன உடனே அந்த பதட்டத்திலே இவன் என்ன பண்ணிட்டான், நான் ஒன்றும் பண்ணல, அவங்க தான் குறுக்கால வந்துட்டுக்கிறாங்கன்ட்டான். உடனே வண்டியை பிடிச்சி நிறுத்திட்டாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. அல்லேலூயா. அப்போ பாருங்க, பயம் இல்லாதவனால தான் என்ன பண்ணிருக்கணும், தைரியமாக போயிட்டு இருப்பான் பாட்டில். பயம் எடுத்துக்கிச்சு. அப்போ வாயாலே இவனே என்ன பண்ணிட்டான், போலீஸ் நியூஸில் போடுவாங்க, சந்தேகத்தின் பேரில் தான் நாங்கள் பிடிச்சோம். அவனை எந்த பேரில் பிடிச்சோம், சந்தேக பேரில் தான் பிடிச்சான். ஆனால் அவனும் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்தபடினாலே அவனை கைது பண்ணிட்டாங்க அப்படின்னு நியூஸில் நம்ம பார்க்குறோம். அப்போ பயம் வந்துருச்சுன்னா என்ன வந்துடும், பாவம் வந்துருச்சுன்னா பயம் வந்துடும். பயம் வந்துருச்சுன்னா நம்பிக்கை வராது, அவிசுவாசமும் வரும். அதனால தான் சொல்லுது, என்ன வேண்டாம், பாவம் வேண்டாம், பரிசுத்தம் இருந்து நீங்களை சரியா நீங்க நிக்கிற இடம் சரியான இடமா. ஆமா பாஸ்டர், சரியா தான் நிக்கிறேன் அப்படி இல்லை. எங்க இருதயத்தில் எந்த பாவத்துக்கு எந்த துர்மன சாட்சிக்கு நாங்கள் இடம் கொடுக்கல பாஸ்டர். நீங்க பாட்டில் போயிட்டே இருங்க, கர்த்தர் பார்த்துவார் எல்லாத்தையும். அல்லேலூயா. உங்க மனசாட்சியில ஏதோ ஒன்று நெருடுதா, ஏதோ ஒன்று உங்க மனசாட்சியில ஏதோ குத்தப்படுதா, ஏதோ உங்க மனசாட்சியில உங்களை குறை சொல்லுதா, உங்க இருதயம் உங்களை குற்றப்படுத்துதா, இல்லை நீ உன்னை இதில் மாட்டி நிற்கிற, அதுல இருந்து வெளியே வரணும் அப்படின்னு சொல்லுதா. நல்லா ஆராய்ச்சி பாருங்க, 2 நிமிஷம் கண்ண மூடி. அல்லேலூயா. உங்க இருதயம் உங்களுக்கு சொல்லும், உங்க சாட்சி சொல்லும், உங்களை அதுதான் நல் மனசாட்சி. சிலர் இந்த நல் மனசாட்சியை தள்ளி விட்டு விசுவாசம் என்ன கப்பலை என்ன பண்ணினார்கள், சேதப்படுத்தினார்கள் அப்படின்னு இருக்கு. அப்போ நம்முடைய இருதயமே நம்மளை குற்றப்படுத்துமானால் நம்முடைய இருதயத்தை விட பெரிய ஆண்டவர் நம்மளை குற்றப்படுத்த மாட்டாரா? அதனால உங்கள் நல் மனசாட்சி, சுத்த மனசாட்சியை என்ன பண்ணிக்கொள்ளுங்க, உங்க விசுவாசத்தை சுத்த மனசாட்சியில காத்துக்கொள்ளுங்கள் என்று வேதம் ஆலோசனை கொடுக்கிறது. ஆகினால மனசாட்சி நெருடுற மாதிரி எதுவும் என்ன பண்ணிக்காதீங்க, பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் உங்களால் ஜெபம் பண்ண கூட முடியாது, சர்ச்சுக்கு போக கூட முடியாது, பைபிளை கூட எடுக்க முடியாது. மனசாட்சி குத்துற மாதிரி எதுவும் பண்ணிடாதீங்க. அல்லேலூயா. உங்களுக்கு தெரியும், உங்க மனசாட்சி ஆவியானவர் உங்க மனசாட்சியை ஏவி விடுவார். அந்த மனசாட்சி என்ன செய்யும், உங்களை தூண்டும். நீ இன்னும் இதுல இருந்து நீ வெளியே வர மாட்டேங்கிற, நீ இன்னும் இந்த வேலையை நீ திரும்ப திரும்ப செஞ்சுன்னு இருக்கிற, நீ இன்னும் இது திரும்ப திரும்ப சொல்லியும் அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டு நீ இன்னும் என்ன பண்ற, உன் இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டு இருக்கிற, இன்னும் நீ கேட்க மாட்டேங்கிற, சொல்ற பேச்சு கேட்க மாட்டேங்கிற, சொல்றதை நீ புரிஞ்சிக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி உங்க இருதயம் உங்களை நிறுத்தி கொண்டே இருக்கும், போட்டு பிராண்டி கொண்டே இருக்கும். அது உங்களுக்கு டார்ச்சர் கொடுத்துக்கிட்டே இருக்கும். சில நேரங்கள் அதெல்லாம் மனுஷர்கள் என்ன பண்றோம், அதெல்லாம் தள்ளிட்டு ஓரம் கட்டிட்டு தான்
நம்ம எங்கே போவோம்? அந்த வேலையை செய்யறதுக்கு போவோம். உன்னுடைய மனசாட்சி குத்தும், நீ போகிற பாதை தப்பு, நீ செஞ்சுன்னு இருக்கிறது தப்பு, இந்த வேலையை நீ செஞ்சுருக்கிற, யாருக்கும் தெரியாதுன்னு செஞ்சுருக்கிற, ஆனால் அது உனக்கு யாருக்குமே தெரியலன்னா பரவாயில்ல, உனக்கு அது டேஞ்சர். கடைசி வரைக்கும் யாருக்குமே தெரியாமல் நீ திறமைசாலியாக கூட செஞ்சுட்டு போ, ஆனால் அது யாருக்கு ஆபத்து? உனக்கு ஆபத்துன்னு அந்த இருதயத்தில் அந்த மனசாட்சி என்ன பண்ணும்? அது போட்டு நெருடிக்கிட்டே இருக்கும், அது குத்திக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி எதுவும் குத்துற மாதிரி என்ன பண்ணிக்காதீங்க, இருதயத்தில் எதையுமே வச்சுக்காதீங்க. இன்னும் எந்த பேலன்ஸும் வச்சுக்காதீங்க. தெரியாத காரியங்கள் இருக்கட்டும், தெரிஞ்சே நமக்கு மனசாட்சி குத்துற மாதிரி எதுவும் என்ன பண்ணிக்கூடாது, வச்சுக்க கூடாது. ஆகினால அப்படி இருந்தீங்கன்னு சொன்னா அங்கதான் நீங்க நிற்கிற இடம் சரியான இடம், நீங்க நடக்கிற இடம் சரியான பாதை. அதனால நீங்க தைரியமா நீங்க என்ன பண்ணலாம், போய்கொண்டே இருக்கலாம். எதை பத்தியும் கவலைப்பட தேவை. ஏன்? நான் சரியான பாதையில் தான் போறேன். அப்ப கர்த்தர் பார்த்துக்கிறேன். உங்க பாதையே உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது, கொஞ்சம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அது நெருடலா இருக்குதுன்னா நீங்க கொஞ்சம் என்ன பண்ணி ஆகணும், அதை சரிப்படுத்தி ஆகணும். உங்களை நெருடுற மாதிரி உங்களுடைய இருதயத்தை எதையுமே என்ன பண்ணிக்கூடாது, வைத்துக்கொள்ள கூடாது. அதனாலதான் சொல்லுது, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை என்ன பண்ணுங்க, தொழுது கொள்ளுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, அப்போ முதலாவது அலங்காரம் என்ன தேவை? பரிசுத்த அலங்காரம். இரண்டாவது அலங்காரம் நீதிமொழியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 21, 22. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 21, 22. என் மகனே, இவைகள் உன் கண்ணை விட்டு பிரியாதிருப்பதாக மெய் ஞானத்தையும் நல்ல ஆலோசனையையும் காத்துக்கொள். நல்ல ஆலோசனை காத்துக்கொள். உன் ஆத்மாவுக்கு ஜீவனும் உன் கழுத்துக்கு என்னவா இருக்கும், அலங்காரமா இருக்கும். நல் யோசனை என்பது நல்ல ஆலோசனை. இந்த நல்ல ஆலோசனை இருக்குதுல்ல, அது உனக்கு அது என்னவா இருக்கும், ஜீவனும் அலங்காரமா இருக்கும். அல்லேலூயா. இரண்டாவது அலங்காரம் நல்ல ஆலோசனையை காத்துக்கொள்வது, நல்ல ஆலோசனை கேட்பது. துன்மார்க்க ஆலோசனையை விட்டுட்டு நல்ல ஆலோசனையை நம்ம காத்துக்கொள்வது, அது நம்முடைய கழுத்துக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் நம்முடைய ஜீவனுக்கும் நம்முடைய ஆத்மாவுக்கு அது என்னவா இருக்கிறது, அலங்காரமா இருக்கிறது. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இன்னொரு அலங்காரம் தேவை. நல்ல ஆலோசனை கேட்கிற பழக்கம் இருக்கணும். என்ன இருக்கணும்? நல்ல ஆலோசனை கேட்கணும். எல்லாம் எனக்கு தெரியும்ட்டு போகக்கூடாது, எல்லாம் நானே பண்ணிடுவோம் அப்படின்ட்டு போகக்கூடாது. அந்த நல்ல ஆலோசனை கேட்டு செய்ய கற்றுக்கொள்ளணும். எந்த நல்ல ஆலோசனைனா, உலகத்து ஜனங்க ஆலோசனை சொல்லுவாங்க பாரு, அந்த மாதிரி நல்ல ஆலோசனை இல்லை. அதுவும் நல்ல ஆலோசனை தான், ஆனால் அது கூட என்ன ஆகிடும், ஃபெயிலியர் ஆகிடும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம அப்பா அம்மா ஒரு ஆலோசனை சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அந்த ஆலோசனை என்ன எதுலேருந்து எடுத்து சொல்லுவாங்க, தன்னுடைய அனுபவத்திலேருந்து எடுத்து சொல்லுவாங்க. இல்லை யாரோ இன்னொருத்தவங்களுடைய அனுபவத்திலேருந்து எடுத்து சொல்லுவாங்க, தாங்கள் கற்றுக்கொண்டதுலேருந்து எடுத்து சொல்லுவாங்க. அந்த ஆலோசனைகள் கூட ஃபெயிலியர் ஆகும். வேதத்திலிருந்து நீங்கள் எடுத்துக்கொள்றீங்க பாரு ஒரு ஆலோசனை, இந்த ஆலோசனை என்ன பண்ணாது, ஃபெயிலியர் ஆகாது. அது உறுதியாக உங்கள் வாழ்க்கையில் அது நிலைத்து நிற்கும். அது உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொண்டு வரும். அல்லேலூயா. அதனாலதான் சொல்றாரு, துன்மார்க்கருடைய ஆலோசனையில நடக்காம இரவும் பகலும் வேதத்துல தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். எந்த ஆலோசனை கேட்காத, துன்மார்க்கருடைய ஆலோசனை கேட்காம இரவும் பகலும் வேதத்தின் ஆலோசனையை பெற்றுக்கொள் அப்படின்றாரு. அப்போ நமக்கு நல்ல இந்த ஆலோசனை என்பது எங்கிருந்து கிடைக்கும்னா, நல்ல மனுஷர்கள்கிட்ட இருந்து கிடைக்கிற ஆலோசனை இல்லை, நல்ல ஜனங்க கிட்ட இருந்து கிடைக்கிற ஆலோசனை இல்லை, நல்ல தேச தலைவர்கள்கிட்ட இருந்து வந்த ஆலோசனை கிடையாது, நல்ல அரசியல்வாதி கிட்ட இருந்து வந்த ஆலோசனை கிடையாது. நல்ல ஆலோசனை எங்கிருந்து கிடைக்கும்னா வேதத்துல இருந்து தான் கிடைக்கும். அப்போ இந்த நல்ல ஆலோசனையை நீ தள்ளிடாத, அதை ஏற்றுக்கொள், அதை காத்துக்கொள், அதை பயன்படுத்தி கொள்ளும் போது அது உன் கழுத்துக்கு அலங்காரமா இருக்கும். அல்லேலூயா. நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு கழுத்தில் ஒரு செயின் போடலாம், எப்படி இருக்கும்? எங்களுக்கு இல்லை, பெண்கள் உங்களுக்கு தான் சொல்கிறேன். எங்களுக்கு எப்படி இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பெண்களுக்கு நல்ல ஒரு கல்யாண பெண் எடுத்துங்களேன், இந்த கல்யாண பெண்ணுக்கு நல்லா எல்லாம் புடவை கடலாம் நல்லா சூப்பராக பண்ணிட்டு கழுத்தில் ஒரு நெக்லஸ் இல்லைன்னா என்ன ஆகும்? நல்லா இருக்குமா? அதே பார்க்கறதுக்கு. கழுத்தில் ஒரு மாலை இல்லைன்னா எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா? கழுத்தில் ஒரு அலங்காரம் இல்லைன்னா நல்லா இருக்குமா? அப்போ அந்த அலங்காரம் கழுத்தில் போடும்போது தான் என்னவா இருக்கிறது, ஒரு திருமண மணப்பெண்கள்னாலே கழுத்துக்கு என்ன இருக்குது,
அலங்காரம் இருந்தால் தான் அது என்னது மணப்பெண். அப்போ தான் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். அல்லேலூயா. அப்போ ஒரு மாலையை போடுறாங்க, ஒரு செயினை போடுறாங்க, ஒரு அலங்காரம் என்னென்னமோ பண்ணுறாங்க, டெக்கரேஷன்லாம் பண்ணுறாங்க. அப்போ ஒரு கழுத்துக்கு அலங்காரமாக இருக்குது. அதுபோல் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு கழுத்துக்கு அலங்காரம் கொடுக்கும்போது தான் இந்த முழு சரீரத்தையும் பார்க்கறதுக்கு என்னவா இருக்குது, நல்லா இருக்கிறது. அதுபோல் உன் வாழ்க்கையில் நல்ல ஆலோசனை நீ பெற்றுக்கொள்ளும் போது அது உனக்கு என்னவா இருக்கிறது, அலங்காரமாக இருக்கிறது. நல்ல ஆலோசனை எங்கேருந்து கிடைக்கும், வேதத்திலிருந்து கிடைக்கும். அது எல்லாரும் நல்ல ஆலோசனையை கொடுக்கிறது கிடையாது. அல்லேலூயா. சில ஊழியக்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க எங்கெல்லாம் ஜபத்துக்கு போகிறாங்களோ அவங்க வீட்டில் சூனியங்குதுன்னு சொல்லிடுறாங்க. இது வரைக்கும் நான் அநேக வீட்டுக்கு ஜபத்துக்கு போயிடுறேன், எங்கேயுமே நான் சூனியம் இருக்குது என்ன பண்ணதில்லை, சொன்னதே கிடையாது. சூனியம் இருக்குதா பார்த்துக்கலாம், ஜபம் பண்ணிக்கலாம் அப்படிதான் சொல்லிக்கிறேன். அவங்க சொல்லுவாங்க சூனியம் இருக்குது பாஸ்டர். எப்படிமா உங்களுக்கு தெரியும்? அந்த பாஸ்டர் சொல்லிட்டு போனார் எங்களுக்கு. உங்கள் வீட்டில் சூனியம் யாரோ செஞ்சுனே இருக்கிறானோ. ஒரு அம்மா அழுகுறாங்க, எங்கள் வீட்டில் நாங்கள் யாருக்கு பாஸ்டர் என்ன பாஸ்டர் துரோகம் பண்ணோம், எங்களுக்கு செஞ்சு அனுப்பினேங்கிறாங்களான்றாங்க. எப்படிமா உங்களுக்கு தெரியும்? உங்களுக்கு சூனியத்தை செஞ்சு அனுப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க யார் சொன்னது? அந்த பாஸ்டர் சொன்னார். இவங்களுக்கு நான் என்னான்னு இப்போ பதில் சொல்லி புரிய வைக்கிறது. அவங்களுக்கு சொன்னது ஜோசிகாரன் சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, அதெல்லாம் நம்பாதீங்கன்னு சொல்லிட்டு போகலாம். அவங்களுக்கு சொன்னது ஒரு மந்திரவாதி சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, அதெல்லாம் விடுமா, அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதுன்னு சொல்லிட்டு போகலாம். சொன்னது யாரு? பாஸ்டர். இப்போ நான் என்னான்னு சொல்கிறது, இவங்களை என்னான்னு நான் ஆலோசனை பண்ணி இவங்களை கூட்டுன்னு வரது சொல்லுங்க பார்க்கலாம். எங்கெல்லாம் ஜபத்துக்கு போகிறாங்களோ அங்கே சூனியம் இருக்குது. நான் என்னன்றேன், இருக்குதுல எடுத்து போட்டுவா. சூனியம் இருக்குதுன்னு சொல்கிறதில்ல, அது கையோடு என்ன பண்ணிவிட எடுத்துகிட்டு வந்துடு. எதுக்கு அங்கே சூனியம் இருக்குது அவங்க கிட்ட சொல்லிட்டு வர? எங்கே ஜபத்துக்கு போனாலும் இது வரைக்கும் நம்ம வாயால் என்ன பண்ணுறதில்ல, சூனியம் இருக்குதுன்னு நம்ம சொல்கிறதில்ல. அப்படி இருக்குதா அதை நம்மளே நேருக்கு நேர் நின்று என்ன பண்ணணும், பேஸ் பண்ணணும். அதை எல்லாத்தையும் சரிப்படுத்தி அப்புறமா நம்ம வெளியில் வரணும். சும்மா போகிற போக்கில் யாரோ ஜபம் பண்ண கூப்பிட்றாங்களா, உங்கள் வீட்டில் ஜபம் பண்ண கண்ணை மூடிட்டு உங்கள் வீட்டில் சூனியம் இருக்குதுட்டு போகிறதில்ல. அப்போ இவங்களுக்கு ராத்திரி பகல நிம்மதி வருமா சொல்லுங்க பார்ப்போம். சூனியமாகவே இருக்கட்டும், இவங்க இந்த வார்த்தையை சொல்லிட்டு போனதுக்கப்புறம் அந்த வீட்டில் நிம்மதி அவங்க தூங்குவாங்களா? அந்த வீட்டில் இருக்கிறதுக்கு வாசம் பண்ணுறதுக்கு விரும்புவாங்களா? அந்த வீட்டில் சாப்பிட விரும்புவாங்களா? அந்த வீட்டில் தங்கிறதுக்கு விரும்புவாங்களா? அந்த வீட்டை காலி பண்ணின்னு சீக்கிரமாக இந்த வீட்டில் இருக்கவே கூடாதுன்னு தான் நினைக்க தான் விரும்புவாங்க. அல்லேலூயா. அதனால இன்னைக்கு நிறைய பேர் சூனியம் இருக்குது உங்கள் வீட்டில், அது இருக்குது இது இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஊழியக்காரங்க போகிற போக்கில் வெறிச்சு விட்டு போயிடுறாங்க. அப்போ இந்த மாதிரி ஊழியக்காரங்களுடைய ஆலோசனைகள் சில குடும்பத்துக்கு என்ன வருது, தீமையாகவே முடிஞ்சிருது. மன நிம்மதி கெடுத்து விடுறது. அது தெரியாத வரைக்கும் கொஞ்சம் நிம்மதியாக தான் இருந்தாங்க. இவங்க அதை கேட்டு காதில் வாங்கினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் 1000 பாஸ்டர் போனால் கூட இப்போ என்னதான் அவங்களுக்கு மைண்டில் தோணுது, அந்த 1000 பாஸ்டர் கிட்ட என்ன தான் சொல்கிறாங்க, எங்கள் வீட்டில் சூனியம் இருக்குதான் பாஸ்டர். உங்களுக்கு யாருமா சொன்னது? ஏற்கனவே அந்த பாஸ்டர் சொல்லிட்டு போனார். அடுத்தது இன்னொரு பாஸ்டர் போகிறாரு, அவர்கிட்ட சூனியம் இருக்குதான் பாஸ்டர். உங்களுக்கு தெரியுதா? எனக்கு எதுவும் தெரியாமா? அல்லேலூயா. நாங்கள் ஒரு நாள் ஊழியத்துக்கு போனோம். அந்த என்ன தண்டா பாரு, மேடு தண்டவா, அந்த ஊருக்கு ஊழியத்துக்கு போய் இடுப்பு முட்டை ஆழம் பல்ல நோட்டி ரஞ்சித்து இறங்கி கடற்கரையால் குத்தி சூனியம் இருக்குது அந்த அம்மா சொல்லி விட்டு நோண்டி நடந்தார். சூனியம் எங்களுக்கு மண்ணு தான் வருது. யார் சொன்னதுன்னா யாரோ ஒரு ஆள் சொல்லிட்டு போயிட்டுக்கிறான். அவன் குடுகுடுப்புக்காரன் சொல்லிக்கிறது. அந்த ஆள் சொல்லிட்டு போய் அவங்க வீட்டில் சூனியம் இருக்குன்னு சொல்லிட்டு என்னவோ பண்ணிட்டு போனானா. அதில் இருந்து அந்த அம்மா பயந்துன்னு கிடக்குறாங்க. ஐயோ எங்கள் வீட்டில் யாரும் என்ன பண்ணிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. சரி எங்கே தான்மா என்ன தான் பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கேட்டால் இந்த மூலையில் தான் ஐயா பண்ணான் அப்படின்னாங்க. சரி அப்போ கடப்பறையிடு, அவங்க சந்தேகத்தை தீர்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கடப்பறையிட்டு நோண்டி நல்லா கஷ்டப்பட்டு இருட்டில் போட்டு நோண்டி நடக்கிறாங்க. ரஞ்சித்தும் ஜெயசீலனும் போட்டு அவன் ஒரு சூனியமும் வரல, ஒரு தகுடும் வரல, ஒரு எலுமிச்சம்பழமும் வரல. அல்லேலூயா. அது மாதிரி நீங்கள் போகிற போக்கில் நீங்கள் ஆலோசனை கொடுக்குறன்ற பேரில் தப்பான ஆலோசனை கொடுத்துட்டு போயிடுறாங்க. சில குடும்பத்தில் போவோம், சில குடும்பத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் அதை நாங்கள் வெளியில் சொல்ல மாட்டோம். ஏன் அப்படி சொல்லணும்னா அவங்களுக்கு அது பயம் எடுத்துக்கும், அவங்களுக்கு நிம்மதி போயிடும், அவங்களுக்கு சமாதானம் கெட்டு போயிடும், அவங்களுக்கு இது வரைக்கும் இருக்கிற சந்தோஷம் கூட இல்லாமல் போயிடும். அதனால் அது நம்மளோட இருக்கட்டும், அது நம்மளே ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட ஒன்று அதையெல்லாம் அவங்க அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் உள்ளவங்களாக இருந்தால் அவங்ககிட்ட நம்ம அதை வெளிப்படையாக சொல்லி அதுக்காக அவங்களை ஒத்துழைக்க வச்சு அதுக்கு ஜெபம் பண்ண வைக்கலாம். இல்லை அவங்க கொஞ்சம் பயந்த சுபாவம், கொஞ்சம் எடுத்த உடனே அவங்க பயப்படுவாங்க, அவிசுவாசப்படுவாங்க, கலங்கி போயிடுவாங்கன்னு சொன்னால் அப்படிப்பட்ட மனிதர்கள் இடத்துல அந்த மாதிரி காரியத்தை என்ன பண்ணுறதில்ல, ஷேர் பண்ணிக்கிறது கிடையாது. கர்த்தர் இடத்துல வச்சு ஜெபம் பண்ணிவிட்டு அதுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு போயிட்டே இருக்குது. அல்லேலூயா.
ஹல்லேலூயா. ஆகினால நல்ல ஆலோசனை கேட்க கற்றுக்கொள்ளணும். என்னது? ரெண்டாவது, ஜனங்களும் அப்படிதான் எதிர்பார்க்கறாங்க தெரியுமா உங்களுக்கு? இந்த ஜனங்களும் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போகணும். அவங்க வீட்டில் போற போக்கில் என்ன பண்ணணும்? சொல்லிட்டு போகணும். அதை அவங்க எதிர்பார்க்கறாங்க, வாஞ்சிக்கிறாங்க. அப்பதான் அவர் வந்து நல்ல பாசிட்டிவ், பவர்ஃபுல்லான பாசிட்டிவ் சொல்றாங்க நினைக்கிறாங்க. யாரு? கலகத்தை பண்ணிட்டு போறவங்களுக்கு நல்ல பாசிட்டிவ், கலக்கி விட்டுட்டு போறவங்க, அந்த குடும்பத்தை கலங்கடிச்சுட்டு போறவங்க நல்ல பாசிட்டிவ். அப்படிதான் அவங்க எதிர்பார்க்கறாங்க. அப்பதான் எங்களுக்கு கரெக்டான பாசிட்டிவ். பார்த்தோன்னே சொல்லிட்டா இருப்பாரு அப்படி. அப்படி இல்லை. ஹல்லேலூயா. சில குடும்பத்தில் போனோன்னா ஏதாவது நான் சொல்லணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஏதாவது பாசிட்டிவ் சொல்லுவாரா? அதுக்காக நான் வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்ல முடியும். ஒரு அம்மா ரொம்ப வாஞ்சியாக உட்காந்து எங்கள் வீட்டில் ஏதாவது இருக்குன்னு சொல்லுவார் போல பாசிட்டிவ் அப்படின்னு கேட்குறாங்க. நான் சொன்னேன், நீங்கள் என்கிட்ட எதிர்பார்க்காதீங்க, என்னிடத்தில் உள்ளதை உங்களுக்கு தருங்க. என்கிட்ட வசனம் தான் இருக்குது, நான் தந்துட்டு போகிறேன். வசனத்தின்படி நீங்கள் வாழுங்க. எந்த சூனிகாரம் உங்களை என்ன செஞ்சுட்டு போக போகிறோம்? அதானே உண்மை. வசனத்தின்படி வாழ்ந்துட்டு போங்க. எந்த சூனிகாரம் உங்களை என்ன செஞ்சுட்டு போகிறோம்? ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. சூனியம் பெருசா, வசனம் பெருசா? அப்போ வசனத்தின்படி வாழுங்க. சூனியம் ஏன் ஜெயிக்கிறது தோற்று போகுது? யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லும் இல்லை. அப்போ வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு போங்க. வசனத்துக்கு கீழ்ப்படி இல்லாத சூனியம் வேலை செய்யும். நீங்கள் வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சிட்டீங்கன்னா எந்த சூனியமும் உங்களை என்ன பண்ண போகிறது இல்லை. எத்தனை ஜோசிக்காரங்க, எத்தனை சூனிக்காரங்க நமக்கு சாட்சி சொல்லி அவங்க மந்திரவாதியெல்லாம் மனம் திரும்பின சம்பவத்தெல்லாம் நம்ம பார்த்துக்கிறோம். எல்லாருக்கும் நான் சூனியம் வச்ச பலிச்சது, இந்த கிறிஸ்தவங்களுக்கு மட்டும்தான் சூனியம் வச்சு பலிக்கல சொல்றாங்களா இல்லையா? அதனால அவங்க ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி ஆண்டவருக்குள்ள ஊழியக்காரங்களா வந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. சாட்சி சொல்லி கர்த்தரை ஏற்றுக்கொண்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ இந்த சாட்சியில் எப்படி வந்துச்சு? அதுக்கு காரணம் என்ன? நாங்கள் கிறிஸ்தவ வீட்டுக்கு சூனியம் வைக்க போய் தான் இப்படி ஆச்சு எங்களுக்கு. அதனால கர்த்தர் எங்களை, நாங்கள் உண்மையான தெய்வத்தை நாங்கள் அறிந்து கொண்டோம். ஆண்டவர் எங்களுக்கு தரிசனமானாரு. ஆண்டவர் வந்து அந்த சூனியத்தை தடுத்தாரு, அந்த மந்திரத்தை தடுத்தாரு அப்படின்னு சொல்லி நிறைய சாட்சி சொல்றாங்க. அப்ப ஏன் இவங்க மந்திரம் அவங்களுக்கு வேலை செய்யல? வசனத்தின்படி வாழ்கிற கிறிஸ்தவர்களுக்கு என்ன பண்றது இல்ல? சூனியம் வேலை செய்யாது. வசனத்தின்படி வாழாம தாறுமாறா சுத்திட்டு இருக்கிறவங்களுக்கு சூனியம் கண்டிப்பா என்ன செய்யும்? பாவத்தில் இருக்கிறவங்களுக்கு சூனியம் வேலை செய்யும். சில பேர் கேட்பாங்க, கிறிஸ்தவங்க, அவங்க சில பேருடைய கருத்து என்னன்னு கேட்டா, கிறிஸ்தவங்களுக்கே சூனியம் பலிக்காதுன்னு நினைச்சுக்கிறாங்க. அது சில பேருடைய எதிர்பார்ப்பு. கிறிஸ்தவங்களாவே நான் தான் டோட்டல் ஒட்டுமொத்த கிறிஸ்தவங்களே என்ன வராதான்? அப்படிலாம் கிடையாது. நீ 1008 பாவத்துல மாட்டின்னு இருப்ப, உனக்கு சூனியம் வேலை செய்யாதா? சொல்லுங்க பார்க்கலாம். நீ 1008 விக்கிரக ஆராதனை பண்ணிட்டு இருப்ப, உனக்கு சூனியம் வேலை செய்யாதா? நீ கர்த்தரை விட்டு வெளியில போயிட்டுனா உனக்கு கண்டிப்பா என்ன செய்யும்? நீ ஞானஸ்தானம் எடுத்தாலும் சரி, திருவிழா எடுத்தாலும் சரி, வார வாரம் சர்ச்சைக்கு போனாலும் சரி, நீ கர்த்தரை விட்டு நீ தூரம் போயிட்டாலே உனக்கு கண்டிப்பா என்ன செய்யும்? சூனியம் வேலை செய்யும். இப்ப கர்த்தருக்குள்ள இரு. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழையவைகள் ஒழிந்து போயிடும், எல்லாம் புதிதான. நீ கர்த்தருக்குள்ள இரு, எண்ணிலே நிலைத்திருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நீ கர்த்தருக்குள்ள நிலைச்சிட்டுனா உன்னை சூனியம் என்ன பண்ண போறது கிடையாது, ஒன்றும் பண்ண போறது கிடையாது. உனக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, உனக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. சிலர் இப்படி நினைச்சிருக்கிறாங்க, நாங்களாம் என்ன பண்ணாலும் நாங்கள் வந்து எங்களுக்கு சூனியம் ஒன்றும் பண்ணாது, ஏன்னா நாங்கள் யாரு? கிறிஸ்தவங்க அப்படின்னு. எல்லா கிறிஸ்தவங்களுக்கும் சூனியம் என்ன செய்யும்? வேலை செய்யும். அப்ப எந்த கிறிஸ்தவங்களுக்கு தான் சூனியம் வேலை செய்யுது? வசனத்தின்படி கர்த்தருக்குள்ள இருக்கிற கிறிஸ்தவங்களை என்ன பண்ணாது? தொடவே தொடாது. கர்த்தர் யாருக்கு பாதுகாப்பு கொடுப்பாரு? சொல்லுங்க பாருங்க, யாருக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியும்? ஒரு பட்டிக்குள்ள இருக்கிற ஆட்டுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியுமா? பட்டியை தாண்டி வேலி எகிரி குச்சி ஓடுற ஆட்டுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியுமா? சொல்லுங்க பார்ப்போம். ஒரு ஹாஸ்டல் நடத்துறாங்க, ஹாஸ்டலுக்குள்ள இருக்கிற பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியும், ஹாஸ்டலை தாண்டி ஜன்னலால் எகிரி குச்சி ஓடுற ஆளுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியுமா? சொல்லுங்க. அவங்க கண்ட்ரோல்ல இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? பாதுகாப்பு கொடுப்பாங்க. அவங்க என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்வாங்க. அவங்க கண்ட்ரோலை மீறி நான் வெளியில போறேன், நான் இப்படிதான் இருப்பேன்னு சொல்லிட்டு ஓடுறேன்னா உனக்கு என்ன செய்ய முடியாது? பாதுகாப்பு கொடுக்க முடியாது. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, என்னிலே நிலைத்திருங்கள் அப்படின்றாரு, நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். அப்ப கர்த்தருக்குள்ள நம்ம நிலைத்திருக்கும் போது கர்த்தருடைய பாதுகாப்பு நம்மை சுற்றி கொள்ளும். அல்லேலூயா. யோபுவின் குடும்பத்தை அவர் கர்த்தர் வேலியடைத்து பாதுகாத்தார் என்று வேதம் சொல்கிறது. சாத்தான் சொல்றாங்க, நீங்க அவன் குடும்பத்தை என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? வேலி அடிச்சு வச்சிருக்கிறீங்க என்று சொல்லி. ஆகையினால நல்ல ஆலோசனைய நம்ம பாஸ்டர் தானான்னு சொல்லிட்டு எல்லாரும் நீங்க நிறைய தப்பான ஆலோசனைலாம் நிறைய கேட்டு வச்சுன்னு என்கிட்ட கதை சொல்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால நல்ல ஆலோசனையை கேட்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி நல்ல ஆலோசனை நம்ம பெற்றுக்கொள்ளும் போது, வேதத்திலிருந்து ஆலோசனை பெற்றுக்கொள்ளும் போது அது நமக்கு என்னவா இருக்கிறது? அலங்காரமா இருக்கிறது. அப்போ 2வது அலங்காரம் என்னது? நல்ல ஆலோசனையின் அலங்காரம். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவருக்கு இன்னொரு பேர் இருக்கு தெரியுமா? என்ன பேரு? ஆலோசனை கர்த்தா.
நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? ஆலோசனை கர்த்தா. நீ நடக்க வேண்டிய உனக்கு நான் காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு நானே ஆலோசனை. அவர் சொல்றாரு. அப்போ நல்ல ஆலோசனை என்பது நம்ம கர்த்தரிடத்துல இருந்தும் கர்த்தருடைய வேதத்துல இருந்தும் பெற்றுக்கொள்ளணும். இதுதான் நல்ல ஆலோசனை. அல்லேலூயா. சில பேருக்கு ஆலோசனை சொல்ல போனோம்னா வேதத்துல இருந்து வேணான்றாங்க. வேதத்துல இருந்து என்னத்துக்கு பாஸ்டர் நீங்க டைரக்டா ஏதோ உங்களுக்கு வாய்க்கு வந்து சொல்லுங்க, ஏதாவது கண்ணை மூடின்னு சொல்லுங்க. ஏதாவது இந்த வீட்டில் ஏதாவது இருந்தா ஒரு வீட்டில் போய் ஜோம் பண்ணணும். ஊழியத்துக்கு போன இடத்துல கர்த்தருடைய ஆவியானவர் திடீர்னு ஒரு ஏவுதல் கொடுத்தா போய் ஜோம் பண்ண சொன்னார். நான் போயிட்டு என்ன பண்ணேன், எனக்கு ஜெபம் பண்ணுறதுக்காக அந்த வீட்டில் கொஞ்சம் நேரம் நான் ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போய் ஒரு அந்த ரூமில் போய் ஜெபம் பண்ண போனேன். ஜெபம் பண்ணிட்டு வந்தவொடனே அந்த வீட்டை அம்மா கேட்குறேன், பாஸ் ஏதாவது வீட்டில் இருக்குதா அப்படின்றாங்க. நான் அதுக்காக போனேன். நான் ஆண்டவருடைய ஆவியானவர் என்னை கொஞ்சம் ஜெபம் பண்ணுறதுக்கு தூண்டி விட்டார். அதனால சரி இந்த நேரம் சும்மா இருக்கிற நேரம் போய் ஜெபம் பண்ணலாம்னு சொல்லிட்டு போய் கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணேன். உடனே இவங்க என்ன நினைச்சாங்க, நம்ம வீட்டில் எதுவும் இருக்குது போலகுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நினைச்சாங்க. அப்போ வேதத்துல இருந்து ஆலோசனை கொடுக்கறது யாரும் என்ன பண்ணதில்ல, விரும்புறீங்க. நீங்கள் ஏதாவது எனக்கு வேதத்துல இருந்தால் வேணாம், உங்கள் இஷ்டத்துக்கு ஏதாவது சொல்லி விடுங்க அப்படின்னா. அப்போ நம்ம இஷ்டத்துக்கு ஏதாவது சொன்னோம்னா அது ரொம்ப கண்ணுங்கருத்தமாக கேட்குறேன். ஓ அப்படியா இப்படியா அப்படின்னு. அதனால வேதத்துல இருந்து என்ன செய்யணும், ஆலோசனையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதுதான் சொன்னது. சுயத்திலிருந்து வருகிற ஆலோசனை கண்டிப்பா ஃபெயிலியர் ஆகும். அனுபவத்திலிருந்து வர ஆலோசனை கண்டிப்பா ஃபெயிலியர் ஆகும். ஆனா வேதத்திலிருந்து வருகிற ஆலோசனை என்ன பண்ணாது, ஃபெயிலியர் ஆகவே ஆகாது. அதனாலதான் எங்க போனாலும் யாருக்கு ஆலோசனை கொடுத்தாலும் என்னுடைய சுயத்திலிருந்து என்னுடைய அனுபவத்திலிருந்து கொடுக்கறத விரும்புறதை விட வேதத்திலிருந்து வசனத்தை எடுத்து பைபிள் எடுங்க, பைபிள் எடுத்துன்னு உட்காருங்க, வசனத்தை எடுங்க, இது வசனம் என்ன சொல்லுது பாருங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வசனத்தின் மூலமா ஆலோசனை கொடுக்கும்போது இது நிலைத்து நிற்கும், அது பெரிய காரியங்களை செய்யும். அல்லேலூயா. இரண்டாவது ஆலோசனை என்ன ஆலோசனை? நல்ல ஆலோசனை. மூன்றாவது காரியங்களை எடுத்துக்கொள்ளும். 1 தீமோத்தேயு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 9-10 வாசிங்க. ஸ்திரீகளும் பொன்னினாலாவது முத்துக்களினாலாவது விலையேற பெற்ற வஸ்திரத்தினாலாவது தங்களை அலங்கரிக்காம என்ன வஸ்திரம், என்ன வஸ்திரமா, தகுதியான வஸ்திரம். இந்த புடவை எங்க எடுத்த, அங்க எடுத்தியா, எவ்வளவுக்கு எடுத்த, அப்படி இல்லாம தகுதியான வஸ்திரம். கர்த்தருடைய பிள்ளைகள் அவங்கள பார்த்தாலே என்ன தோணணும், இவங்க கர்த்தருடைய பிள்ளைங்க, இவங்க கிறிஸ்தவ பிள்ளைகள் அப்படின்ற ஒரு தகுதியான வஸ்திரத்தை போட்டா போதும் நமக்கு. அல்லேலூயா. தகுதியான வஸ்திரத்தினாலும் ஞானத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடி. அதாவது கவனிங்க, தகுதியான வஸ்திரம், நல்ல நாணம், தெளிந்த புத்தி, தேவ பக்தி அப்படின்னு சொல்லுகிற அளவுக்கு ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியைகளினாலும் தங்களை என்ன செய்யணும், அலங்கரிக்க வேண்டும். மூன்றாவது அலங்காரம் இது, நற்கிரியை என்கிற அலங்காரம். கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என்ன அலங்காரம் தேவை? நம்ம நல்ல முடியெல்லாம் நிறைய கிளிப்பு, நிறைய அது இதெல்லாம் போட்டு முடியை அலங்காரம் பண்ணுறோம், நிறைய ட்ரெஸ்ஸை போட்டு அலங்காரம் பண்ணுறோம், நிறைய ஆபரணங்களை போட்டு அலங்காரம் பண்ணுறோம். இப்படிப்பட்ட அலங்காரம் உங்களுக்கு அலங்காரமாக இருக்காம தகுதியான வஸ்திரம் போட்டால் போதும். அல்லேலூயா. என்ன வஸ்திரம் போடணும்? தகுதியான வஸ்திரத்தை போடுங்க. உங்களை பார்த்தா தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக்கிற அளவுக்கு நீங்க ட்ரெஸ் பண்ணுங்க, உங்களுடைய காரியங்கள்லாம் இப்படி இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய வாலிப பிள்ளைகள் சபையில சரி, ஊழியத்துல சரி, ஊழியக்காரங்களும் சரி, ஹீரோ மாதிரி பண்றாங்க. பார்க்குறீங்களா யூடியூப்ல இந்த ஒர்ஷிப் பண்றவங்க பார்த்தீங்கன்னா அவங்கள பார்த்தா பாஸ்டர் மாதிரி சொல்ல தெரியல, ஹீரோ மாதிரிக்கிறாங்க. பாஸ்டர்னா பாஸ்டர், அவங்கள பார்த்தா என்ன வருது, ஹீரோ. அவங்களுடைய ஷர்ட்டு, அவங்களுடைய டிஷர்ட்டு, அவங்களுடைய ஹேர் ஸ்டைலு, அவங்களுடைய சாயம் பூசின ஹேரு, அவங்களுடைய மேலே போட்டுருக்கிற கோட்டு, அவங்களுடைய பேண்ட்டு, அவங்க கோட்டு ஷூட்டு, அவங்களுடைய நட்டை உட்டை எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது, ஹீரோயிசம். ஆண்டவர் சொல்றாரு ஹீரோயிசம். ஒருத்தர் அப்படியே பார்க்குறேன், அப்படியே இந்த நேர் வாக்கு எடுத்து இப்படி 2 பாகம் அப்படி விஜயகாந்த் மாதிரி அப்படி ஹேர்லாம் விட்டு, கழுத்தில் நல்ல பெரிய பட்டை கோல்டு செயினை போட்டு, கையில் பிரேஸ்லெட்லாம் போட்டு, அப்படி இந்த பட்டனை 2-3 பட்டனை திறந்து விட்டு,
உள்ளுக்கிற பனிலாம் தெரிஞ்சு அப்படி ஷூ போட்டு அப்படி மைக்கதை இப்படி பிடிச்சிக்கின்னு அப்படி ஒரு ரவுண்ட் அடிக்கிறாரு, ஒரு பாட்டு பாடுறாரு. பார்த்தா அடாடாடாடா சினிமா நடிக்கிற ஆளுக்கு வந்து நின்று பாட்டு பாடுறாரு. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து என்ன பண்ணணும், என்னை பின்பற்ற கடவுள் அப்படின்றார். அல்லேலூயா. பெர்க்மன் ஐயா அவருடைய ட்ரெஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஹீரோ மாதிரி இருக்குமா, ஃபாதர் மாதிரி இருக்குமா? ஃபாதர் மாதிரி தான் இருக்கும். இவர் மோகன் சி லாசரஸ் பாருங்க, அவருடைய ட்ரெஸ்ஸு அவருடைய இதெல்லாம் பாருங்க, ஹீரோ மாதிரி இருக்குமா, பாஸ்டர் மாதிரி இருக்குமா? பாஸ்டர் மாதிரி தான் இருப்பார். சாதாரணமாக அவர் இந்த கட்டம் போட்ட சட்டை அவர் என்ன பண்ண மாட்டார், இந்த டிசைன் வச்சதே போட மாட்டார். கருப்பு பேண்ட்டு, ஒரு பிளைனான ஒரு சட்டை, அரகை சட்டை, அவ்வளோதான். மூலிகை சட்டை கூட அது சரியாக போட கிடையாது. கோடு போட்டதோ, புள்ளி வச்சதோ, பூ போட்டதோ, டிசைன் போட்டதோ எதுவுமே போட மாட்டார். அந்த வெள்ளை சட்டை, அந்த பிளைன் சட்டை, அந்த எந்த கலரில் போடுவார், பிளைனாக தான் போடுவார். இல்லையா? ஆனால் நிறைய ஊழியக்காரங்க இன்னைக்கு ஒரு 2 பாட்டை பாடிட்டாலே போதும், அவங்க பண்ணுற அந்த ஹீரோயிஸ் இருக்கு பாரு, நிறைய ஊழியக்காரிங்க, நிறைய பெண்கள், லேடிஸுங்க, அவங்க 2 இடத்துக்கு போய் 2-3 இடத்துக்கு போய் செய்தி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, யூடியூப்பில் கொஞ்சம் பிரபலம் ஆகிட்டாங்கன்னா, அவங்களுக்கு கொஞ்சம் 10 ஃபாலோவர்ஸ் வந்துட்டாங்கன்னா, 10 சப்ஸ்கிரைபர் அதிகமாகிட்டாங்கன்னா, அவங்க பண்ணுற சேட்டை இருக்குது பாரு, ஐயோ ஐயோ ஐயோ, அவ்வளோ ஹீரோயின் மாதிரி அப்படி பண்ணுறது, அப்படியே அந்த காரியம்லாம் அப்படி இருக்குது. அப்படி இல்லை, உங்களை நற்கிரியைகளினால நீங்கள் என்ன செய்யணும், உங்களை அலங்கரித்துக் கொள்ளுங்க. நல்ல கிரியைகள் இருந்தால் போதும். இவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம எப்படி இருந்தாலும் அதையே வந்து பார்க்குறாரு கர்த்தர், நம்ம வந்து அதையெல்லாம் பார்க்கறது இல்லை. நம்முடைய ஊழியத்தில் நமக்கு இவ்வளோ பெரிய பெனிஃபிட் இருக்குது, நம்ம ஊழியத்தில் நிறைய ஜெபம் பண்ணணும், நிறைய கூட்டம் வருது, நிறைய பேர் நம்மளை விரும்புகிறாங்க, நிறைய பேர் நம்மளை ஜெபத்தை கூப்பிட்றாங்க, நிறைய பேர் நம்மளை மெசேஜ் கொடுக்க கூப்பிட்றாங்க, நிறைய ஸ்டேஜில் நம்மளை ஏற்றுறாங்க, நிறைய இடத்துல நமக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. அப்போ இதெல்லாம் கர்த்தருடைய ஆவியானவர் இல்லாமலே நமக்கு இதெல்லாம் நடக்குது. அதனால நம்மளாம் வந்து கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டு, கர்த்தரால் அனுமதிக்கப்பட்டு தான் இதெல்லாம் நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றி அவங்க கண்டுக்கிறதே கிடையாது. அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறார், என் பின்னாடி வரேன்னா உன்னை நீ வெறுத்து இந்த ஹீரோயிசம் பண்ணிக்கலாம், என் பின்னாடி என்ன செய்யாத வராது. ஹீரோ மாதிரி வர்றது, ஹீரோயின் மாதிரி வர்றது, இந்த ஸ்டேஜில் ஏறி அப்படியே கலக்கிறது, அப்படிலாம் பண்ணாது. அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை, அது தேவையில்லாத காரியத்தை உனக்கு கொண்டு வந்துடும் அப்படின்றார். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த மாதிரி தகுதியான வஸ்திரத்தையும் தகுதியான ஒரு காரியத்தையும் அணிந்து கொண்டு நீங்கள் நற்கிரியைகளினால உங்களை என்ன செய்யுங்க, அலங்கரித்துக் கொள்ளுங்க. அல்லேலூயா. என்னைக்கு உன்னுடைய ஹீரோயிசத்தை நீ காட்டுறையோ அன்னைக்கு நீ விழுந்து போறேன்னு அர்த்தம், நீ விழுந்துட்டேன்னு அர்த்தம். என்னைக்கு உன்னை நீ இன்னும் கொஞ்சம் அழகுபடுத்துறியோ அங்கே நீ விழுந்து போறேன்னு அர்த்தம். என்னைக்கு உன் அழகை நீ கையில் வைக்கிறியோ, உன் அழகில் கையை வைக்கிறியோ அன்னைக்கு நீ விழுந்து போறேன்னு அர்த்தம். என்னைக்கு உன் அழகை நீ திரும்பி பார்க்குற அன்னைக்கு நீ விழுந்து போறேன்னு அர்த்தம். அல்லேலூயா. உன் அழகை நீ என்னைக்குமே திரும்பி பார்க்கக்கூடாது. உன்னுடைய ஹீரோயிசத்தை நீ கையில் எடுக்கவே கூடாது. சாதாரண ஒரு ஆளவை கர்த்தரை பின்பற்றுகிற ஒரு மனிதனாக என்ன பண்ணிக்கணும், மனுஷாவே வாழ்ந்துட்டு போகணும். இன்னைக்கு இந்த கடைசி காலத்தில், இந்த நவீன காலத்தில் நீங்கள் உலகத்தில் சினிமாக்காரர்கள் கூட அப்படியே அடக்கமாக தான் இருக்கிறாங்க. சினிமாக்காரர்கள் கூட கொஞ்சம் அவங்க சினிமாவில் மட்டும்தான் அவனுடைய காஸ்டியூம்லாம் கொஞ்சம் பயங்கரமாக இருக்குது, பாடலில் அந்த காட்சியில். ஆனால் அவனுடைய மற்ற நேரங்களை நீங்கள் பாருங்கள், ஓரளவுக்கு என்ன பண்ணுறாங்க, சாதாரணமாக தான் இருக்கிறாங்க. ஒரு சில அறந்தவாள் தான் என்ன பண்ணோம், இல்லாத அட்டகாசமாக பண்ணி ஸ்டேஜ் ஏறி மைக்கு பிடிச்சி ஏதாவது பண்ணி நடக்கும். ஆனால் நிறைய ஹீரோயினோ நிறைய ஹீரோவோ அவங்க வெளியில் பார்க்கும்போது சாதாரணமாக தான் ட்ரெஸ் பண்ணின்னு இருக்கிறாங்க. அல்லேலூயா. அவங்களுக்கு கிட்ட இருக்கிற நீதி கூட இன்னைக்கு யாருக்கிட்ட இல்லை, கிறிஸ்தவர்கள்கிட்ட இல்லை. அதை கண்டு இப்போ அவங்களை பின்பற்றுகிற கூட்டம் என்ன செய்யுது, ஒரு வரைமுறை இல்லாமல் பின்பற்றி போய்கொண்டிருக்கிறது. ஆகையினால இங்கே ஆண்டவர் சொல்கிறார், தகுதியான வஸ்திரத்தை நீங்கள் அணிந்து நற்கிரியைகளினால உங்களை என்ன பண்ணிக்கொள்ளுங்க, அலங்கரித்துக் கொள்ளுங்க. நல்ல கிரியைகள். அல்லேலூயா. என்னது நல்ல கிரியைகள்? நல்ல கிரியைனா என்ன அர்த்தம்? நல்ல கிரியைனா நல்ல கிரியை தானா? நல்ல கிரியைனா என்ன அர்த்தம்? ஊழியத்தில் எவ்வளோ நல்ல கிரியைகள் இருக்கிறது, உங்கள் குடும்பத்தில் நல்ல கிரியைகள் இருக்கிறது, வாழ்க்கையில் எத்தனையோ நல்ல கிரியைகள் இருக்குது. அதையெல்லாம் அந்த நல்ல கிரியைகளை நீங்கள் என்ன பண்ணணும், உங்களை அலங்கரித்துக் கொள்ளணும். உங்களை பார்க்கும்போது உங்களுடைய நல்ல கிரியைகள் தான் உங்களை நல்லவங்கள்னு சாட்சி கொடுக்கும். ரூத்தை கேட்குறாங்க, போவாஸ் கிட்ட கேட்குறாங்க, ரூத்து உன்னுடைய கண்களில் எனக்கு எப்படி ஆண்டவர், எப்படி எஜமான தயவு கிடைச்சதுன்றாங்க. உன்னுடைய நல்ல குணம், உன்னுடைய நல்ல கிரியைகள், முந்தின கிரியைகளை பார்க்கலாம், முந்தின குணத்தை பார்க்கலாம். இந்த மாமியாருக்காக நீ செய்த கிரியைகளெல்லாம் நாங்கள் பார்க்கும்போது அதனால தான் அப்படின்னு சொல்கிறது. அப்போ இந்த ரூத்தினுடைய வாழ்க்கையில் அந்த நல்ல கிரியைகள் காணப்பட்டது.
கர்த்தருடைய பிள்ளைகள் சபைக்கு வரீங்களா, நல்ல கிரிகள் இருக்கிறது. இப்போ நான் சொன்ன மாதிரி வந்தீங்கன்னா கதை பேசக்கூடாது, ஜெபம் பண்ணுங்க. வந்தனா கராமுறான்னு கத்தி பண்ணக்கூடாது, நல்ல ஜெபம் பண்ணுங்க, அமைதியாக இருந்து ஜெபம் பண்ணுங்க, சபைக்காக ஜெபம் பண்ணுங்க, ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. 3 பேர் உட்காந்துருக்கீங்களா, உங்களுக்கு கஷ்டமா இல்லை, எனக்கு கஷ்டமா இருக்குது, வேதனையாக இருக்குது. இந்த வேதனையெல்லாம் உங்ககிட்ட காட்டிக்காம ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவரே 2 சபையை நடத்தினேன் ஆண்டவரே, என்னை அங்கேருந்து இங்கே கூட்டிகிட்டு வந்து 2 பேர் உட்கார வச்சு சபை நடத்த வச்சுருக்கீங்களா ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவர்கிட்ட கஷ்டப்பட்டு புலமே நடக்கிறேன். நீங்கள் அந்த கஷ்டத்தை நீங்கள் வந்து உணரணும். அதெல்லாம் நல்ல கிரிகளை நீங்கள் வளரணும். உங்களை நீங்கள் அப்படி அலங்கரித்து கொள்ளணும். சபையில் வந்தீங்கன்னா ஏதாவது இவங்க தான் அந்த வேலையை செய்யணும், அவங்க தான் அந்த வேலையை செய்யணும் இல்லை, உங்களை நீங்கள் என்ன பண்ணீங்க தயார்படுத்தி எல்லா வேலையும் நம்மளும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நல்ல கிரிகளினால் உங்களை அலங்கரித்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா. கண்டா சபை நடத்துகிற செல்வையா சொல்கிறாரு நேற்று தினத்தில் போகும்போது, ஐயா எந்த வருஷமும் இல்லாமல் இந்த வருஷம் தான் ஐயா பயங்கரமாக நல்லா கவனிச்சாங்க விசுவாசிங்களாம் சபையெல்லாம் அப்படின்ட்டு. என்ன ஐயா பண்ணாங்க, எனக்கு இதுவெல்லாம் சொல்லி எனக்கு தட்டுலாம் பழமாக வச்சு எனக்கு கொடுத்தாங்க ஐயா அப்படின்ட்டு. அவருக்கு அவ்வளோ பெரிய மட்டற்ற மகிழ்ச்சி அவருக்கு. ஹல்லேலூயா. இதெல்லாம் ஒரு நல்ல கிரியைகள். ஒரு வீடு கட்டுற மேஸ்திரி கூட என்ன பண்ணுறாங்க ஜனங்க, அவனுக்கு பேண்ட்டு சட்டை எடுத்து கொடுத்து தட்டு தாவரம் பழம்லாம் வச்சு எங்கள் வீட்டை கட்டி கொடுத்த சாமி நல்லா இருக்கு, நீ நல்லா இருந்தால் தான் உன் மனசு சந்தோஷப்படுறத நாங்கள் இந்த குடும்பத்தில் இந்த வீட்டில் நிம்மதியாக தங்க முடியும்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு இது செய்கிறாங்க, ஒரு நன்றி காணிக்கை செய்கிறாங்க. ஹல்லேலூயா. ஒரு டான்ஸ் கற்றுக்க போகிறவங்க கூட குரு தட்சணை வைக்கிறான், இருக்கா இல்லையா? ஒரு பரதநாட்டியம் கற்றுக்க போகிறவங்க கூட, ஒரு டான்ஸ் ப்ரோக்ராமில் கற்றுக்கிறவங்க கூட அவங்க கூட குரு தட்சணை என்ன பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க. ஒரு தண்ணியை கண்டுபிடிச்சி கொடுக்குறான் பாருங்க, நம்ம நிலத்தில் தண்ணி போர் எந்த இடத்துல போடலாம் அப்படின்னு தண்ணி கண்டுபிடிச்சி கொடுக்குறான். அவனை தண்ணி கண்டுபிடிச்சி வெறுமையாக அனுப்புகிறாங்களா? அவன் முன்கூட்டி ஆர்டர் போட்டுருவான் இதெல்லாம் இருக்கணும் அப்படின்ட்டு. அப்போ அவனுக்கு என்ன செய்கிறாங்க, அரை பவுன் மோதிரமோ 1/4 பவுன் மோதிரமோ, இப்போ அரை பவுன் கொடுக்க முடியாதுன்னு நினைக்கிறான், 1/4 பவுன் இருக்கப்பட்டவங்க கொடுக்குறாங்க. அவனுக்கு என்னென்ன செய்யணுமோ அதையெல்லாம் செஞ்சு அவனுக்கு எல்லாம் மாலை மரியாதை நல்லா கவனித்து அனுப்புகிறாங்க. தண்ணி கண்டுபிடிச்சவனுக்கு, ஜீவ தண்ணீரை கண்டுபிடிச்சி உங்களுக்கு காண்பிக்கிற ஊழியக்காரனை நீங்கள் என்ன செய்யணும், நல்ல கிரிகளினால் அவங்களை நீங்கள் அலங்கரித்துக் கொள்ளணும். நல்ல நல்ல கிரிகள், இன்னும் நம்ம என்ன செய்யலாம், இன்னும் என்ன செய்யலாம், இன்னும் என்ன செய்யலாம், அந்த நல்ல கிரிகள் உங்ககிட்ட காணப்படணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னும் நல்ல கிரிகள் உங்ககிட்ட நிறைய இருக்குதுதா, அதோடு கூட இன்னும் நீங்கள் என்ன செய்யணும், இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கணும். போதும் இதோட போதும் அப்படின்னு இருக்கக்கூடாது. நல்ல கிரிகளினால் உங்களை அலங்கரித்து கொள்ள வேண்டிய, இதெல்லாம் பேசுகிறதுக்கு நிறைய காரியங்கள் இருக்குது, நமக்கு டைம் இல்லை, அதனால் சீக்கிரமாக குயிக்காக முடிப்போம். அதனால 3வது கிரிகள் என்ன, 3வது அலங்காரம் இது நற்கிரிகளினால் உங்களை என்ன செய்யணும், அலங்காரம் பண்ணிக்கொள்ளணும். சிறைச்சாலையில் சில கைதிகளை விடுதலை பண்ணுவாங்க. என்ன காரணத்தினால விடுதலை பண்ணுவாங்க தெரியுமா? அவங்களுடைய சிறை காலம் வந்து ரொம்ப நீடித்து இருக்கும். ஆனால் அவங்கள அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் என்ன பண்ணுவாங்க, அனுப்பி விடுவாங்க. என்ன காரணத்தினால? அதுக்கு ஒரு ரீசன் சொல்லுவாங்க. என்னது அது? நல் நடத்தை. என்னது? நல்ல நடத்தை. அந்த நல் நடத்தையின் நிமித்தமே அவங்க என்ன பண்ணுவாங்க, விடுதலை செய்வாங்க. ஹல்லேலூயா. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில நல்ல நடக்கைகள், நல்ல கிரிகள் நம்ம இடத்துல காணப்படணும். ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க ஸ்கூலில் நல்ல கிரிகளை அவங்கக்கிட்ட காண்பிக்கணும். உங்கள் ஆசிரியர்கள் உங்களை பார்க்கும்போது அவங்க கண்களில் தயவு கிடைக்கணும். இந்த பையன் அப்படி பண்ண மாட்டாங்க, இந்த பிள்ளை நல்ல பிள்ளைங்க. என்னை பற்றி ஒருத்தவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க ஹெச்எம் கிட்ட. அதுக்கு எங்கள் சயின்ஸ் டீச்சர் எனக்கு சாட்சி கொடுக்குறாங்க. இந்த பையன் அப்படி பண்ண மாட்டாமா, இவன் என் காலுக்கு பக்கத்துலேயே தான் உட்காந்துருப்பான், என் சேருக்கு முன்னாடி தான் உட்காந்துருப்பான், இப்போ ஃபஸ்ட்டு வரியில் தான் உட்காந்துருப்பான், சொல்கிற வேலை கரெக்டாக செய்வான் மேடம். அவன் அதுபோல் பையன் நான் பண்ணுற பையன் கிடையாது. ஆனால் அதுபோல் பண்ணாலும் நான். ஆனால் அதுக்கப்புறம் நான் மாற்றிக்கிட்டேன். ஏன் மாற்றிக்கிட்டேன்னா, என்னை இவங்க இந்த அளவுக்கு நம்புகிறாங்களே, டீச்சர் என்னை இந்த மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் மாற்றிட்டேன். அவங்களுடைய நம்பிக்கைக்கு தகுந்த மாதிரி நான் என்ன பண்ணிட்டேன், எல்லா ஆக்டிவிட்டிலாம் எல்லாத்தையும் நான் மாற்றிக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் இந்த சாட்சியெல்லாம் எனக்கு கொடுத்தாங்க. ஹல்லேலூயா. அப்போது அதுபோல் நற்கிரிகளினால நம்மளை என்ன பண்ணிக்கணும், அலங்கரி. ஆனால் நான் படிக்க தெரியாது, நான் வந்து இப்போ ரேங்க் எடுக்காத ஆள் தான். ஆனால் அவங்க டீச்சருக்கு முன்னாடி அவங்க என்னென்னலாம் வேலை சொல்கிறாங்களோ அது எல்லாத்தையும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் செய்வேன். அதனால் அவங்க கடைசியில் அந்த ஸ்கூலை விட்டு வெளியில் வரும்போது நல்ல சர்டிஃபிகேட்டோட, நல்ல சாட்சியோட, நல்ல பேரோடு தான் நான் வெளியில் வந்தேன். ஹல்லேலூயா. இன்றைக்கும் சில ஆசிரியர்கள் பார்த்தாங்கன்னா அவங்க வந்து என் மேலே ரொம்ப அன்பாக விசாரிப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு
ஒரு நற்கிரிகளினால நம்ம என்ன செஞ்சு கொள்ளணும்? அலங்கரித்து கொள்ளணும். வீட்டுக்குள்ள இருக்கிற பெண்களும் என்ன செய்யணும்? குடும்பத்துக்குள்ள நற்கிரிகளினால அலங்கரித்து கொள்ளணும். ஹல்லேலூயா. சரி, மூன்றாவது, அடுத்தது 4வது காரியம் 1 பேதுரு 3:4-3 வாசிங்க. என்ன இது குழப்பமா இருக்கா? 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3வது வசனமும் 4வது வசனமும் படிங்க. மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு. இதெல்லாம் என்ன அலங்காரம்? இது புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமா இராமல் அழியாத அலங்கரிப்பா இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகி இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு என்னவா இருக்கட்டும்? அலங்காரமா இருக்கட்டும். மறைந்திருக்கிற குணம், நல்ல குணங்கள் இருக்குதுல, இந்த குணத்தினால உங்களை என்ன செய்யுங்க? அலங்கரித்து கொள்ளுங்க. அல்லேலூயா. எதனால அலங்கரிக்கணும்? நல்ல குணம். சாராள் எப்படி அலங்கரித்தாங்க பாருங்க. அடுத்த வசனம் வாசிங்க. 5வது வசனம். இப்படியே தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை என்ன செஞ்சாங்களா? அலங்கரித்தார்கள். புருஷருக்கு கீழ்ப்படிந்து தங்களை என்ன செஞ்சாங்களா? அலங்கரித்தார்கள் இருக்குது. புருஷருக்கு கீழ்ப்படிறதுன்னா, அதாவது நிறைய பேர் புருஷருக்கு கீழ்ப்படியாமலேயே அலங்கரிச்சுட்டு இருந்தா நல்லா இருக்குமா? சொல்லுங்க பார்க்கலாம். புருஷனுக்கு கீழ்ப்படிந்து என்ன செய்யுங்க? உங்களை அலங்கரித்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லுது. நிறைய பேருடைய அலங்காரம் நிறைய சமுதாயத்தில் பார்க்குறோம், ஊரில் பார்க்குறோம். நிறைய பேர் புருஷனுக்கு கீழ்ப்படியறது இல்லை. ஆனால் எப்படி என்ன செய்கிறாங்க? அலங்கரித்து கொள்கிறாங்க. பார்க்குறதுக்கு என்ன லட்சணமாக்குறாங்க பாரு, ஆனால் கீழ்ப்படியது கிடையாது. பார்க்குறதுக்கு என்ன மாதிரி அலங்காரமாக்குறாங்க, ஆனால் கீழ்ப்படியது கிடையாது. அல்லேலூயா. புருஷங்காரனை அவனை இவனை வாடா போடா அப்படிரா இப்படிரா இப்படியா பேசிட்டு கிடக்குது. அல்லேலூயா. புருஷங்காரங்க ஒரு மரியாதை கிடையாது. புருஷங்காரங்க மதிக்காமல் வந்து ஜெபம் பண்ணார். புருஷங்காரங்க மதிக்காமல் கீழ்ப்படியாமல் வந்து கர்த்தரை தேடுறது, அதெல்லாம் வேஸ்டான மாய்மாலமான ஒரு வாழ்க்கை. உனக்கு கொடுத்த புருஷன் நல்லவனோ கெட்டவனோ கேடு கெட்டவனோ அது எப்பேற்பட்ட முரடனோ அவனுக்கு நீ அவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை நீ என்ன பண்ணணும்? கொடுக்கணும். அதுதான் வேதம் சொல்கிறது. அப்படி நீ கொடுத்துட்டுனா உன் புருஷன் உன் கையில். அல்லேலூயா. வேதம் கற்றுக் கொடுக்கிற ரகசியம் அது. உங்கள் நடக்கையினாலவே என்ன செய்யலாமா? உங்கள் தேவ பக்திக்குள்ள கற்புள்ள நடக்கையினாலவே உங்கள் புருஷர் என்ன செய்யலாம்? ஆதாயப்படுத்திக் கொள்ளலாம்னு வேதம் சொல்லுது. இவங்க என்ன செய்வாங்கன்னா அதுக்கு கீழ்ப்படியாம அலங்காரம் பண்ணிட்டு கீழ்ப்படிய மாட்டாங்க. ஆனால் எங்கள் வீட்டுக்கார் சர்ச்சைக்கே வர மாட்டேங்கிறார் பாஸ்டர்னா எப்படி வருவார்? சொல்லுங்க பார்க்கலாம். எங்கள் வீட்டுக்கார் ஜெபமே பண்ண மாட்டேங்கிறாருன்னு எப்படி வருவார்? எப்படி ஜெபம் பண்ணுவார்? எங்கள் வீட்டுக்கார் ஞானசானமே எடுக்க மாட்டேங்கிறாருன்னு எப்படி எடுப்பார்? எங்கள் வீட்டுக்கார் நாங்கள் ஜெபம் பண்ணாலும் விட மாட்டேங்கிறாரு. வீட்டில் நாங்கள் எல்லாம் குடும்ப ஜெபம் பண்ணால் கூட எங்களை விட மாட்டேங்கிறாரு. போட்டு இங்கெல்லாம் பண்ணக்கூடாதுன்றாரு. எப்போ பார்த்தாலும் பிரச்சனை பண்ணுறாரு. சர்ச்சைக்கு கிளம்பி விட மாட்டேங்கிறாரு. எங்கள் வீட்டுக்கார் பெரிய ஒரு தடையாக இருக்கிறார் பாஸ்டர். எங்கள் வீட்டுக்காருக்கு ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். உங்கள் வீட்டுக்காரர் கீழ்ப்படுகிறேனே, அதெல்லாம் முடியாது பாஸ்டர். அப்போ அவரை நீ ஆதாயப்படுத்த முடியாது. அல்லேலூயா. அதனால நிறைய பேர் தன் புருஷனை என்ன பண்ணுறதில்ல? மதிக்கிறது கிடையாது. அதனால தான் அவங்க குடும்பத்தில் புருஷர்கள் ஆதாயப்படுத்த முடியாமல் கஷ்டப்படுகிறாங்க. ஏன் வீட்டுக்காரெல்லாம் இன்றைக்கி எதிர்த்து ஆப்போசிட்டாக நிற்கிறதுக்கு என்ன காரணம்? இந்த வேதத்துக்கு நீ கீழ்ப்படுத்திட்டுனா உனக்கு என்ன இல்லை? பிரச்சனை கிடையாது. இந்த வேதத்துக்கு நீ கீழ்ப்படுத்தி நீ பாட்டில் போயிட்டாரு. வேத வசனத்துக்கு கீழ்ப்படுத்தி போயிட்டாரு. ஆண்டவர் வேதம் என்ன சொல்லுது? நல்லவங்களுக்கு மாத்திரமா கீழ்ப்படின்னு சொல்லுது. நல்லவங்களுக்கு மாத்திரம் இல்லை, முரட்டு இருதயம் உள்ளவங்களுக்கு கூட நீங்கள் என்ன பண்ணி ஆகணும்? கீழ்ப்படிஞ்சு தான் ஆகணும்னு வேதம் சொல்லுது. அவங்க 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோட 2 மைல் தூரம் போ அப்படின்னு. ஆனால் ஒரு லிமிட் வச்சிருக்காரு ஆண்டவர். கர்த்தருக்கு உட்பட்ட காரியத்தில் மட்டும்தான். அது தாயாக இருந்தாலும் சரி, தகப்பனாக இருந்தாலும் சரி, வீட்டுக்காராக இருந்தாலும் சரி, காட்டுக்காராக இருந்தாலும் சரி, இந்த கர்த்தருடைய வசனத்துக்கு உட்பட்ட லிமிட்டுக்குள்ளே தான் நீங்கள் கீழ்ப்படியணும். கர்த்தருக்கு அப்பாற்பட்டு போய் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? கீழ்ப்படிக்கூடாது. போய் கோயிலில் போய் வா சாமி கும்பிட்டு வரலான்னு கூப்பிட்டா என்ன பண்ண முடியும்? போய் கல்புரை ஏற்றிட்டு வரலாம், இன்றைக்கி போய் மலை சுற்றிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா, ஞானஸ்தானம் எடுத்த புள்ள, திருவிருந்து எடுக்கிற புள்ள என்னை மலை சுத்த கூப்பிட்றாங்க, அமாவாசை கூப்பிட்றாங்க, மலைநூர் கூப்பிட்றாங்கன்னு கூப்பிட்டாக்கா அப்போ போயிடலாமா?
வசனம் இருக்கா சொல்லுது. கர்த்தருக்கு புருஷனுக்கு கீழ்ப்படிக்கணும் அப்படி அது சொல்லுது. கர்த்தருக்கு உட்பட்ட லிமிட்டுக்குள்ளதான். அல்லேலூயா. இவர் மலையனூர் கூப்பிடுவாரு, அங்க போக முடியாது. இவர் எங்கேயாவது சுத்தத்துக்கு வா சினிமாவுக்கு போலான்னு கூப்பிட்டு அங்கெல்லாம் போக முடியாது. கர்த்தருக்கு உட்பட்ட லிமிட்டுக்குள்ளதான் என்ன பண்ணணும், கீழ்ப்படியணும். அல்லேலூயா. அப்படி நீங்க கீழ்ப்படிந்து உங்களை என்ன செய்யணும், அலங்கரித்துக் கொள்ளுங்க. நல்ல குணமாகிய உங்கள் மறைந்திருக்கிற நல்ல குணமா இருதயத்தின் குணத்தினால உங்களை நீங்கள், அதுவே உங்களுக்கு என்னவா இருக்கட்டும், அலங்காரமா இருக்கட்டும். அல்லேலூயா. எதனால உங்களை அலங்காரம் பண்ணுங்க, நல்ல குணத்தினால அலங்காரம் பண்ணி நல்ல குணத்தை வளர்த்துங்க. நிறைய கெட்ட குணங்கள் இருக்கிறது, அது எல்லாம் கெட்ட குணத்தை நம்ம வளர்க்க தேவையில்லை, அது தானா வந்துடும். ஆனால் நல்ல குணத்தை தான் என்ன பண்ணி ஆகணும், வளர்த்தாகணும். அதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டாகணும். நல்ல விளைச்சலை பார்க்கறதுக்கு தான் நிலத்தை பண்படுத்தணும், களைகளை எடுக்கணும், நீர் பாய்ச்சணும், உரம் போடணும், வேலி அடைக்கணும், எல்லாம் செய்யணும் நல்ல பலனை பார்க்கறதுக்கு. ஆனால் களைகளை பார்க்கறதுக்கு இவ்வளோ கஷ்டம் எடுக்க தேவையில்ல. தண்ணி பாய்ச்சி தான் களை வரணுமா? பில்லு செடியெலாம் முளைக்கிறதுக்கு நம்ம தண்ணியை பாய்ச்சுறோம், உரமாக போடுறோம், யூரியாவை போடுறோம், ஒன்றுமே அது தானாக வளர்ந்துடும். அதனால களைகள் வளர்றதுக்கு அது தானாக வந்துடும். கெட்ட குணங்கள் தானாக வந்துடும், இயற்கையாக வந்துடும். ஆனால் நல்ல குணத்தை பார்க்கறதுக்கு தான் நாம் தான் அதை கொஞ்சம் என்ன பண்ணணும், ரிஸ்க் எடுத்து அதை வளர்த்து கொள்ளணும். அப்போ நல்ல குணத்தினால அவங்களை என்ன பண்ணிக்கொள்ளுங்க, அலங்கரித்து கொள்ளுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ சொல்லுங்க பார்க்க, எந்த விதமான ஆண்டவர் இதை தான் விரும்புகிறார். என்னது, அலங்கரிக்கப்பட்ட ஆலயத்துக்குள்ள இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும், அலங்காரமா இருக்கணும். அது என்னென்ன அலங்காரம்? ஒண்ணு பரிசுத்த அலங்காரம், ரெண்டு நல்ல ஆலோசனை பெற்றுக்கொள்ளுகிற அலங்காரம். நல்ல ஆலோசனை பெற்றுக்கொள்ளணும், இது ஒரு உங்க வாழ்க்கைக்கு அலங்காரமா இருக்கும். அடுத்தது நற்கிரியை என்கிற அலங்காரம். அடுத்தது குணம். கிரியை ஒரு அலங்காரம், நம்முடைய குணம் ஒரு அலங்காரம். இப்ப மறுபடியும் சொல்லி பார்ப்போம். செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து நல்ல குணம், நல்ல ஆலோசனை, நல்ல கிரியைகள், நல்ல குணங்கள். பரிசுத்த அலங்காரம், நல்ல கிரியை, நல்ல ஆலோசனை, நல்ல கிரியைகள், நல்ல குணம். அல்லேலூயா. இப்படி காப்பட்ட காரியத்தினால நீங்க உங்களை அலங்கரித்துக் கொண்டீங்கன்னா உங்க வாழ்க்கை என்னவா மாறும், அலங்காரமாய் மாறும். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்க வாழ்க்கை என்னவா மாறும், அலங்கரிக்கப்பட்ட வீட்டுக்குள்ள அலங்கோலமா இருக்கக்கூடாது, அலங்கரிக்கப்பட்ட ஆலயத்துக்குள்ள அலங்கோலமா இருக்கக்கூடாது. அலங்கரிக்கப்பட்ட ஆலயத்துக்குள்ள இருந்தாலும் சரி, அலங்கரிக்கப்பட்ட சரீரத்துக்குள்ள இருந்தாலும் சரி, அலங்கரிக்கப்பட்ட வீட்டுக்குள்ள இருந்தாலும் சரி, நம்மளும் எப்படி இருக்கணும், அலங்கரிக்கப்பட்டவர்களா இருக்க வேண்டும். அலங்காரம் இல்லாத அருவருப்பு நிறைந்த கல்லறைக்கு ஒப்பா இருக்காம வெளியிலேயும் அலங்காரம் இருக்கணும், உள்ளேயும் அலங்காரமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.